Okay, welcome back, guys. Welcome back. Another recording class. ஸோ நான் இப்போ வந்து உங்களுக்கு எஃப்இஜினா என்னன்னு தெரியும், ஐஎஃப்இஜினா என்னன்னு தெரியும், ஓகேவா? ஸோ நவ் நம்ம வந்து ஐஎஃப்இஜி அண்ட் எஃப்இஜிஸை வச்சு எப்படி என்ட்ரி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம், ஓகேவா? ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள், ஓகே. ஸோ நான் டீட்டெயிலாக சொல்கிறேன், ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து ஹையர் டைம் ஃப்ரேமுக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி யூஸ் பண்ணுறது எஃப்இஜி யூஸ் பண்ணுங்க, ஓகேவா? ஹையர் டைம் ஃப்ரேம், ஓகேவா? ஹையர் டைம் ஃப்ரேம்னா நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த நரேட்டிவ் டைம் ஃப்ரேம், பயாஸ் டைம் ஃப்ரேமும் நரேட்டிவ் டைம் ஃப்ரேமும் மார்க்கெட் எங்கே வரும் எங்கே போவோம் அப்படின்னு ஃபைன் பண்ணுறதுக்கு எஃப்இஜி யூஸ் பண்ணுங்கள். அது வந்து எஃபெக்டிவாக இருக்கும். அதாவது எஃப்இஜி டு ஹைஸ் அண்ட் லோஸ், அதாவது இஆர்எல் கான்செப்ட், ஓகேவா? மார்க்கெட் ஐஆர்லேருந்து இஆர்எல் போகும், இஆர்லேருந்து ஐஆர்எல் வரும். ஸோ தட் இஸ், ஓகேவா? அதுதான் நான் சொல்ல வரேன். அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இட்ஸ் வெரி ஈஸி, இட்ஸ் வெரி எஃபெக்டிவ், ஓகேவா? வெரி சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவ். ஈஸின்னு சொல்லக்கூடாது, சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவ், ஓகேவா? ஸோ இப்போ வந்து அது உங்களால் முடியும், ஓகேவா? அது உங்களால் முடியும். நான் ஐஆர் டு இஆர் சொல்லிட்டேன். ஸோ எஃப்இஜி, எஃப்இஜிலேருந்து ஹைஸ், இல்லை டவுன் ட்ரெண்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் திரும்பி எஃப்இஜி டு லோஸ், இப்படி தான் மார்க்கெட் நவர போகுது. ஸோ உங்களோட என்ட்ரிஸ் அப்படிங்கிறது இந்த எஃப்இஜிஎஸ்ல தான் இருக்கணும், ஓகேவா? இங்கே இருக்க எஃப்இஜிஎஸ்ல தான் இருக்கணும். ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ உங்களுக்கு பிரேக் அவே கேப்ஸ்லாம் தெரியும். ஸோ அதெல்லாம் எப்படி என்ன சொல்கிறது, அந்த பிரேக் அவே கேப்ஸ் எது, அதெல்லாம் மார்க்கெட் வரும் வராது அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். ஸோ நவ் ஒரு 3 to 4 எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஸோ இது வழியாகவே உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, எஃப்இஜி அண்ட் ஐஎஃப்இஜியில் என்ட்ரிஸ் பிளேஸ் பண்ண முடியும். நான் ஃபஸ்ட்டு ஒரு சும்மா லைன் இந்த பாத் போட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன் எப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம சார்ட்ஸில் பார்க்கலாம், ஓகேவா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு கீ லெவல் இருக்கணும். வாட் இஸ் கீ லெவல் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இட்ஸ் லைக் அ பிடிஆர்ஏ அண்ட் லிக்விடிட்டி, ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். தென் இந்த கீ லெவல்ல இருந்து மார்க்கெட் ஃபர்ஸ்ட் வரணும். இப்போ ட்ரா அண்ட் லிக்விடிட்டி உங்களுக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் மேலே ட்ரா அண்ட் லிக்விடிட்டி இருக்கு அப்படின்னா, ஓகே, ட்ரா அண்ட் லிக்விடிட்டி இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில், ஓகேவா, இருக்குன்னா இங்கே மார்க்கெட் ஆல்ரெடி இங்கே ஹைஸ் வச்சுட்டு தான் வரும், ஓகேவா? ஸோ இந்த இடத்துல லோயர் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும்போது யூ வெல் நோன் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட், ஓகேவா? அதுல இருந்து எந்த இடம் வரைக்கும் வரும், ஏன்னா இங்கே 2-3 எஃப்இஜி இருக்குது அப்படின்னா எந்த எஃப்இஜி வரும்னு உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், ஓகேவா? ஆர்எல்ஸ் இங்கே ஐஎஃப்இஜி இருக்குது அப்படின்னா அங்கே எப்படி என்ட்ரி போடுறது அப்படின்னு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ நவ் இந்த எஃப்இஜி அண்ட் ஐஎஃப்இஜி யூஸ் பண்ணி எப்படி இந்த இடத்துல என்ட்ரி பிளேஸ் பண்ணலாம், ஓகேவா? அண்ட் எவ்வளோ தூரம் டார்கெட் வைக்கலாம், என்ன ரிஸ்க் ரிவார்ட், இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாகவே பேசுவோம். ஸோ ஓகே, ஸோ இட்ஸ் நாட் லைக் அன்சர், என்ன சொல்கிறது, வெளியே ஐசிட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்எஸ் எஃப்இஜி என்ட்ரி, ஸோ அது மாதிரி நான் சிம்பிளாக சொல்ல மாட்டேன். நான் சம் டூல்ஸ், ஓகேவா, சம் டூல்ஸை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி யூஸ் பண்ணுவேன். ஸோ என்னால் நான் வந்து என்னோட மெத்தட் வந்து எனக்கு கொஞ்சம் அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் என்னோட மெத்தடை சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு ஐசிடி இதையும் சொல்கிறேன். நார்மல் ஐசிடி பிளேயர்ஸ் யூஸ் பண்ணுறது எப்படி, அண்ட் ஆல்சோ நான் அதில் எப்படி என்னோட டூல்ஸை எப்படி ஆட் பண்ணுறேன் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் எதை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ நான் இது எல்லாமே தேவையில்லை, ஐ delete it. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ கோ டு சார்ட்ஸ். ஸோ நான் இந்த சார்ட்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வீடியோலாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஸோ அப்படியே தெரியும் இந்த மூமெண்ட்லாம் என்ன நடந்தது. இட்ஸ் வாட், இது வந்து ஈரோ யூஎஸ்டி சார்ட்டு. நான் அந்த இதுலேயே சொல்லியிருந்தேன், என்ன சொன்னேன், இங்கே டெய்லி எஃப்இஜி இருந்தது. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, டெய்லி சார்ட்டுக்கு போனால் ஈஸியாக காமிச்சிடலாம், ஓகேவா? நான் சொன்னேன்னா, ஸோ சேம் இந்த டெய்லி எஃப்இஜிலேருந்து மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னா ரிவர்ஸ் ஆகி மேலே போகும், இதான் டார்கெட்டு அப்படின்னு அந்த இஆர்எல் வீடியோவில் சொன்னா இல்லை மார்க்கெட் ஸ்ட்ரக்சரில் சொன்னான்னு தெரியல. பட் இதை நான் வந்து சொல்லியிருக்கிறேன். ஸோ மார்க்கெட் என்ன போகுது எங்கே போகுது அப்படின்னா அஃப்கோர்ஸ் சேம் அதே இடத்துக்கு தான் போயிட்டுருக்கு இந்த வீக்கு, ஓகேவா? ஸோ ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஸோ இதான் ட்ரா ஆன் லிக்விடிட்டி, ஓவரால் ட்ரா ஆன் லிக்விடிட்டி தான், ஓகேவா? ஓவரால் ட்ரா ஆன் லிக்விடிட்டி. ஸோ நான் வந்து உங்களுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் காட்டுறேன், ஓகேவா? ஸோ இந்த இடத்துல தான் போகுது. ஸோ இது ஃபுல்லாகவே புல்லிஷ் ஆர்டர் ஃப்ளோ. வாட் இஸ் புல்லிஷ் ஆர்டர் ஃப்ளோ மீன்ஸ் எஃப்இஜி வச்சு போகும் ஆர்டர் ஃப்ளோ. மார்க்கெட் இங்கேருந்து இங்கே வரைக்கும் புல்லிஷாகவே இருக்கும், ஓகேவா? ஸோ நம்ம வந்து புல்லிஷ் ஃப்ளோவில் இருக்கும் போது ஒன்லி பைஸ் மட்டும்தான் பார்க்கணும், நோ செல்ஸ், ஓகேவா?
மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து பிகினர்ஸாக இருப்பீங்க. அரல்ஸ் என்ன சொல்கிறது, ப்ராஃபிட் பண்ண முடியாமல் தான் இந்த கோர்ஸ் வந்திருப்பீங்க. ஓகே, அரல்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சி வந்திருப்பீங்க. நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுறது என்னன்னா, நீங்கள் இப்போ தான் வரீங்க, பிகினராக இருக்கீங்க, லாஸ் பண்ணுறீங்க, ஐ டோன்ட் கேர். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஐஆர்எல், இஆர்எல் மாஸ்டர் பண்ணுங்க. ஐஆர்எல், இஆர்எல். வாட் இஸ் ஐஆர்எல்ல இருந்து மார்க்கெட் இஆர்எல் போகும். ஓகேவா? இதில் எது ஐஆர்எல், இஆர்எல்னா இந்த இடம் வந்து ஐஆர்எல் டு இஆர்எல், ஐஆர்எல் டு இஆர்எல். இந்த லெக் இருக்குல்ல, மேல இருந்து கீழே வந்தது இல்ல, அது வந்து இஆர்எல் டு ஐஆர்எல், இஆர்எல் டு ஐஆர்எல். ஓகேவா? ஸோ நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது அப்படின்னா இந்த லெக்கு தான். எந்த லெக் அப்படின்னா இந்த ஐஆர்எல் டு இஆர்எல் லெக்கு. ஓகேவா? நான் எப்பயுமே இந்த லெக்கை வந்து ட்ரேட் எடுங்கன்னு சொல்ல மாட்டேன். எடுக்கக்கூடாதா ப்ரோ அப்படின்னா எடுக்கலாம். ஆனால் நீங்கள் பிகினராக இருக்கும்போது இது எடுத்தீங்க அப்படின்னா நிறைய லாஸ் பண்ணுவீங்க. ஆனால் இந்த ஐஆர்எல் டு இந்த லெக்கு நான் இங்கே சொல்கிறேன்ல, இந்த எஃபிஜிலேருந்து ஹைஸ் போகிற லெக்கை வந்து நீங்கள் எடுக்கும்போது ஈஸியாக புரிஞ்சிடும். இந்த எஃபிஜி தான் வேலிடு, இது பிரேக் அவே அப்படின்னு உங்களால் ஈஸியாக ஃபைன் பண்ண முடியும். ஸோ அதனால இது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் உங்களுக்கு அடிக்கடி லாஸ் வராது. ஓகேவா? அடிக்கடி ஸ்டாப் லாஸ் அடிக்காது. பட் இங்கே வந்து ஒரு தடவை ஸ்டாப் ஆகிட்டு திரும்பி ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு 2 தடவை ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு தான் இந்த மூவ்மெண்ட்டே கொடுக்கும். ஸோ அதனால நீங்கள் இந்த இடத்துல ட்ராப் ஆவீங்க. அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த எஃபிஜி டு எக்ஸ்டர்னல் அதை பிடிங்க. அதான் பெட்டராகவும் இருக்கும். ஸோ நான் இந்த இடத்துல இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கும். மார்க்கெட் இந்த லோ, இங்கே லோ இருக்குது, லோவுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் எஃபிஜி இங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்துல இருந்து நம்ம ஆரம்பிப்போம். ஸோ வாட் இஸ் திஸ் சார் எஃபிஜி? ஸோ ஐ கோ டு லோயர் டைம் ஃப்ரேம். 1 ஹவரோட லோயர் டைம் ஃப்ரேம் என்னது? இப்போ வந்து நீங்கள் டெய்லியில் பார்க்குறீங்க, டெய்லியில் பார்க்குறீங்க. ஓகேவா? பயாஸ் என்னது? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெய்லி எங்கேருந்து வரணும் அங்கேருந்தே வரலாம், நோ இஷ்யூ. ஓகேவா? ஸோ நான் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு வீக் நீங்கள் புது வாரம் வரப்போறீங்க அப்படின்னா அந்த வாரத்தோட பயாஸ் தெரியணும். அந்த டெய்லியில் சார்ட் எங்கே போகுது? இங்கே ஒரு 5000 இருக்குது, வேறு எங்கேயாவது எஃபிஜி இருக்கா? இங்கே ஒரு எஃபிஜி இருக்குது. ஸோ அதை நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிடலாம்? மார்க்கெட் எங்கே வரைக்கும் வரும் போகும்? ஒரு லோ, இந்த ஸ்விங் லோ டு ஹை போடும்போது டிஸ்கவுண்ட் கீழே இருக்க எஃபிஜி மார்க்கெட் வந்துட்டு போகும். இட்ஸ் வெரி சிம்பிள். நான் இன்னும் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் எடுக்கலையா? ஸோ ஓகே, அது எடுத்துடலாம், ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஸோ அது நெக்ஸ்ட் கிளாஸ் ஆர்டர் பிளாக்கு அப்புறம் வரும். ஸோ நெக்ஸ்ட் ஆர்டர் பிளாக், பிரேக்கர் பிளாக், மிட்டிகேஷன் பிளாக் பார்த்துடலாம். ஸோ அதை பார்த்து முடிச்சிட்டோம் அப்படின்னா ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் அதெல்லாம் பேசிடலாம். ஸோ ஓகே, ஸோ இப்போ பயாஸ், அதாவது இந்த டெய்லி டைம் ஃப்ரேம் எங்கே போகுது? இந்த ஐஆர்ல இருந்து இந்த இஆர் போகுது. தட் இஸ் திஸ் இஸ் அவர் ட்ரா ஆன் லிக்விடிட்டி. அல்டிமேட் ட்ரா ஆன் லிக்விடிட்டி இதுதான். ஓகேவா? பயாஸோட ட்ரா ஆன் லிக்விடிட்டி. இப்போ நீ அடுத்த டைம் ஃப்ரேம், இட்ஸ் த நரேட்டிவ் டைம் ஃப்ரேம் அப்படின்னு நான் சொல்லுவேன், வந்துடுறேன். ஸோ ஆல்வேஸ் யூஸ் தட் 50% இஸ் a கீ லெவல், மார்க்கெட் அங்கே வரணும். ஓகேவா? சம்டைம்ஸ் இங்கே வராமையே போகும். ஓகேவா? அது லோவர் டைம் ஃப்ரேம்ல, என்ட்ரி டைம் ஃப்ரேம்ல நடக்கிற விஷயம். ஸோ அதை பற்றி சொல்கிறேன். ஸோ நான் இந்த இடத்துல பாரு, ஃபஸ்ட்டு ஒரு தடவை வரும், அந்த லோவை வந்து தட்டும், அந்த லோவை தட்டி ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் மூவ்மெண்ட் கொடுப்போன்னு. அது எப்பயும் நடக்கிறது தான். ஃபஸ்ட்டு வரும், வைக்கும், லோஸ் வைக்கும், திரும்பி அதை ஸ்டாப் பண்ணிட்டு போனால் அதுக்கப்புறம் தான் மூவ்மெண்ட்டே கொடுக்கும். ஸோ இந்த லோஸுக்கு அப்புறம் ப்ரைஸ் இங்கே லோஸ்க்கு வந்துதான் பாரு, வரவே இல்லை, ட்ரா வரைக்கும் போயிட்டே இருக்குது, போயிடும். ஆப்வியஸ்லி இன்னைக்கு 6 நாளைக்கு உள்ளே போயிடும். ஸோ நான் இந்த இடத்துல இருந்து வந்த ஃபர்ஸ்ட் எஃபிஜி பார்ப்போமா? ஸோ இந்த இடத்துல இருக்கு ஃபர்ஸ்ட் எஃபிஜி. I draw this as a FPG. So okay, now இதை விட lower time frame, that is entry time frame. ஓகேவா? entry time frame போய் காட்டுறேன். Okay, now this is the entry time frame. 5 minute chart, அதே 1 hour FPG. இது வந்து அந்த daily FPG. So now இப்போ entry எப்படி ப்ரோ பிளேஸ் பண்ணுறது? ஓகேவா? ஆல்சோ உங்களுக்கு உங்களோட பயாஸ் டைம் ஃப்ரேம், நரேட்டிவ் டைம் ஃப்ரேம் அண்டு என்ட்ரி டைம் ஃப்ரேம் தெளிவாக தெரியும். நீங்கள் என்ன டைப் ஆஃப் ட்ரேடரோ அதை பொறுத்து தான் எல்லாமே நடக்கும். அதெல்லாம் கம்பைன் பண்ணி தான் வரணும். நவ் மார்க்கெட் என்ன பண்ணுது? இது எஃபிஜி. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வர ட்ரை பண்ணுது. ஓகேவா? மைன்யூட்டாக இந்த எஃபிஜியை தொட்டுருக்கு. ஸோ தென் வந்துட்டு மேலே போயிருக்கு. ஸ்டாப் அண்ட் பண்ணணும்னு சொல்லுவேன். சேம் தட் ஸ்டாப் பண்ணுங்க பண்ணியிருக்கு. இந்த லோஸில் இருந்து தான் ரியல் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும். இஃப் நீங்கள் வந்து
ஐஎஃப்இஜி பிளேயரா இருக்கீங்க அப்படின்னா எப்படி பிளேஸ் ஆகணும்னு சொல்றேன். ஜஸ்ட் வெயிட். ஸோ கடைசியா வந்து ஒரு சின்ன ஸ்விங் ஹை. கடைசியா வந்து ஸ்விங் ஹை. தட் இஸ் எம்எஸ்எஸ் பாயிண்ட். உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகேவா? மார்க்கெட் வந்து இது எம்எஸ்எஸ். ஓகே. லாஸ்ட் ரீசெண்ட் ஹையை வந்து மார்க்கெட் என்ன பண்ணணும்? நல்ல டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட எடுக்கணும். ஓகேவா? விக் வைக்கக்கூடாது. அந்த மைன்யூட் பாடி வைக்காம டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட எடுக்கணும். அதுதான் வந்து எம்எஸ்எஸ். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது வேர் இஸ் தட்? அது எங்க இருக்கு? கடைசியா வந்து ஸ்விங் ஹை இதுதான். இதான் எம்எஸ்எஸ் பாயிண்ட். ஓகேவா? இது இங்க என்ன பண்ணிருக்கு? விக் தான் வச்சிருக்கு. ஸோ இட்ஸ் நாட் எம்எஸ்எஸ். இட்ஸ் நாட் எம்எஸ்எஸ். ஸோ ஓகே. வேர் இஸ் எம்எஸ்எஸ்? இங்க வச்சிருக்கு பாரு. இந்த பாடி மூவ்மெண்ட். இதுதான் ஒரிஜினல் எம்எஸ்எஸ். ஓகேவா? விக் வந்து டேமேஜ் தான் பண்ணும். பாடி தான் கதை சொல்லும். மறந்துடாத. ஓகேவா? ஸோ நவ் இப்போ நீ வந்து எம்எஸ்எஸ் பார்த்து என்ட்ரி எடுக்கிற ஆளா இருக்கிற, எஃப்இஜி என்ட்ரி எடுக்கிற அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே என்ன நடக்குது? வாட் இஸ் திஸ்? எம்எஸ்எஸ். எம்எஸ்எஸ் முடிஞ்சு உனக்கு 2 எஃப்இஜி 3 எஃப்இஜி இருக்குன்னா உனக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இந்த எஃப்இஜியில் என்ட்ரி போடலாமா, இதில் என்ட்ரி போடலாமா? அப்படி வரும்போது நான் ப்ரிஃபர் பண்ணுறது என்ன அப்படின்னா, ஜஸ்ட் இந்த ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் டூல எடுத்துக்கோ. இப்படி ஹை டு லோ போடு. ஓகேவா? மோஸ்ட் ப்ராபப்லி ப்ரீமியம் இருக்காது. நான் இப்படி கூட இதுவும் போட்டு பார்க்கலாம். ஓகேவா? அரல்ஸ் மோஸ்ட் ப்ராபப்லி ரீசெண்டாக எடுத்துக்கோ. மோஸ்ட் ப்ராபப்லி ரீசெண்ட் எஃப்இஜி. ஓகேவா? நான் இப்படி சொல்றது உங்களுக்கு புரியுமான்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் இது உனக்கு புரியும். என்னது? இங்கே ஹைஸ் வரைக்கும் போட்டு இந்த இது வந்தோடனே ரீசெண்ட் எஃப்இஜி நீ யூஸ் பண்ணிக்கோ என்ட்ரிக்கு. ப்ரோ ஸ்டாப்ஸ் எங்க ப்ரோ வைக்கிறது? மோஸ்ட் ப்ராபப்லி என்ன சொல்றது? நீங்க எஃப்இஜியில் என்ட்ரி போட்ட அப்படின்னா உன்னோட ஸ்டாப்ஸ் அண்டர் தீஸ் லோஸ். என்ன ப்ரோ இவ்வளோ பெரிய ஸ்டாப்பா அப்படின்னு கேட்டால் எஸ், இதுதான் ஆகணும். ஓகே, உங்களோட இஆர்எல் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த எஃப்இஜி இங்கே வந்துட்டு இங்கே வரதுக்கு இதுதான் இஆர்எல்ஏ. ஓகேவா? எஸ், திஸ் இஸ் யுவர் இஆர்எல். எங்கே இருக்கு? இங்கே இருக்கு உங்களோட இஆர்எல். ப்ரோ என்ன ப்ரோ சொல்கிறேன்? இத்திலோண்டு ப்ராஃபிட் பண்ணுறது இவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸா? அஃப்கோர்ஸ் இப்படி ஒரு ஸ்டாப் லாஸ் வைக்கவும் கூடாது. இது ஒரு வேலிடான என்ட்ரி இல்லை. இப்படி எடுக்கவே கூடாது. ஓகேவா? அட்லீஸ்ட் 2 hour. அட்லீஸ்ட் டார்கெட் 2 hour. தட்ஸ் இட். ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நீ எம்எஸ்எஸ் பார்த்து எடுக்கிற அப்படின்னா எம்எஸ்எஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட நடக்கணும். ஓகேவா? எம்எஸ்எஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட நடக்கணும். இங்கே என்ன நடந்திருக்கு? விக் தான் வச்சிருக்கு. ஸோ இதை பிலீவ் பண்ணாத. ஓகேவா? இது வந்து இது உண்மையாக சொல்லணும், இட்ஸ் ஃபெயிலியர் மாடல். எதனால அப்படின்னு சொல்கிறேன். இது இங்கே வந்து டைம் இன்வால்வ் ஆயிருக்கு. டைம் வந்து சரியா இல்லாதனால தான் இது வந்து ஃபெயிலியர் மாடலாக அமைஞ்சிருக்கு. ஓகேவா? டைம் இன்வால்வ் ஆனிச்சு அப்படின்னா செம்மையா இருக்கும். இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு அப்படியே எஃப்இஜி எல்லா எஃப்இஜி பார்க்கலாமே வரவும் டைம் இன்வால்வ் ஆகாத டைம். ஸோ டைம் வந்து இன்வால்வ் ஆகாதனால, அதாவது நான் சொல்கிறேன், டைம் வந்து டைம் தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட். டைமுக்கு அப்புறம் தான் மற்ற எல்லா விஷயமும். பட் இங்கே வந்து டைம் வந்து மேட்ச் ஆகல. ஸோ இட்ஸ் அ ஃபெயிலியர் மாடல். ஓகேவா? எம்எஸ்எஸும் உனக்கு தெளிவாக நடக்கல. எம்எஸ்எஸ் தெளிவாக நடந்ததுக்கப்புறம் அந்த எஃப்இஜிலையும் உனக்கு என்ட்ரி கிடைக்கல. இந்த எஃப்இஜி என்ட்ரி போட்டாலும் என்ட்ரி கிடைக்கல. அண்ட் ஆல்சோ உன்னோட இஆர்எல் டார்கெட்டே வைக்கலாம் அப்படின்னாலும் அட்லீஸ்ட் அந்த 2 hour வரல. நான் இந்த இடத்துல எதுக்கு இதை ஃபர்ஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னா, இட்ஸ் த டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீ ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா டைம் முக்கியம். நீ டைமே தெரியாம உன் இஷ்டத்துக்கு இங்க வரக்கூடாது ட்ரேட் எடுக்கிறதுக்கு. ஸோ நோட் திஸ். வாட் இஸ் த டைம்? 5 PM. ஸோ ஓகே, வாட் இஸ் 5 PM? இந்த இடத்துல உனக்கு செஷன் பிரேக்குங்கிறது தெரியும்னு நினைக்கிறேன். ஆர்எல்ஸ். ஓகேவா? நான் வந்து என்ன பண்றேன், செஷன் பிளாக்கோட கலரை வந்து பிளாக்கா மாத்துறேன். இப்போ உனக்கு தெரியும், பிளாக் கலர்ல ஒரு லைன் இருக்கா? இது என்னது? செஷன் பிரேக். அப்போ ஒரு நாள் முடிஞ்சு இன்னொரு நாள் வருது. ஓகேவா? ஸோ ஒரு நாள் முடிஞ்சு அடுத்த நாள் வரும்போது மார்க்கெட்ல வால்யூம் இருக்குமா? மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது வால்யூம் இருக்குமா? தட் இஸ் சிபிடிஆர். ஓகேவா? நான் ஒரு சொல்றேன் அப்படின்னா சிபிடிஆர் கில் ஜோன். டைம் பத்தி பேசும்போது இதெல்லாம் தெளிவா பேசுவோம். நான் எல்லாமே இப்போ ப்ரைஸை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து சிபிடிஆர். ஓகேவா? ப்ளூ கலர்ல சிபிடிஆர். ஸோ இது வந்து பர்பிள் கலர்ல ஏஷியா, இந்த ரெட் கலர்ல வந்து லண்டனு, கிரீன் கலர் வந்து நியூயார்க்கு, இந்த கிரே கலர் வந்து லண்டன் க்ளோஸ்.
இவ்வளோதான் கில் ஜோன். ஓகேவா? இது ஹீரோ யூஎஸ்டி. ஸோ நவ் டைம் தான் எல்லாமே. ஸோ வெரி குட். ஸோ டைமை பற்றி பேசும்போது டைம் பற்றி டீட்டெயிலாக பேசலாம். டைம் அண்ட் ப்ரைஸில் டீட்டெயிலாக டைம் பற்றி பேசலாம். ஓகேவா? இந்த இடத்துல என்னது? ஒரு செஷன் முடிஞ்சு சிபிடிஆர்ல வந்து நீ ட்ரேட் எடுக்கக்கூடாது. நீ என்ட்ரி எடுக்க வேண்டிய இடம் அப்படின்னா லண்டன் ஓப்பன் ஆர் நியூயார்க். ஓகேவா? மற்ற டைம்ல நீ ட்ரேடே எடுக்கக்கூடாது. ஓகேவா? மற்ற டைம்ல ட்ரேட் எடுக்கக்கூடாது. தட்ஸ் இட். ஓகேவா? 2டே செஷன். ஓகேவா? இது 2மே இந்த இடத்துல என்ன கிடைக்கல? அமையவில்லை. அப்ப இது என்னது? இந்த டைம்ல வந்து நீ ட்ரேடே எடுக்கக்கூடாது, எடுக்க மாட்ட. ஓகேவா? ஸோ எதுக்குடா இத காட்டுனேன் அப்ப அப்படின்னா, ஏன்னா நீ டைம விட்டுட்டு டைரக்ட்டா இங்க வந்து குதிச்ச அப்படின்னா இப்படிதான் இருக்கும். என்னடா இது அப்படின்னா புடிச்சு என்ன சொல்லிக் கொடுத்த என்னையும் கிரியேட் பண்ண ஐசிடின்னு திட்டக்கூடாது. டைம் தான் இங்க எல்லாமே. ஐ டெலீட் இட். ஓகே. இந்த இடத்துல டைம் அலைன் ஆகல. ஓகே. இத காட்டுனதே டைம் அலைன் ஆகலன்னா அது ஃபெயிலியர் ஆகும் அப்படின்னு உனக்கு சொல்றதுக்கு தான் நான் இத காட்டுறேன். ஓகேவா? ஸோ தென் ஐ கோ டூ இது வேற செஷன் பிரேக் வேற செட்டிங்ஸா மாத்திக்கிட்டா ஒரு மாரியா இருக்கு கைஸ். இது எப்படி ரீசெட் பண்றதுன்னு தெரியலையே. ஆ தெரியல ஒரு குரூப்ல வச்சிடுறேன். ஓகே. பெரிய ரியாக்ஷன் தெரியல. ஓகே. ஸோ நவ் இப்போ இந்த இடத்த பார்த்தோம். டைம் செட் ஆகல. ஸோ நவ் நெக்ஸ்ட் எஃபிஜி பார்ப்போம். ஐஆர் டு இஆர் தானே நம்ம ப்ளே பண்ணுறோம். இங்கே பா இந்த இடத்துல விட்டுருக்க எஃபிஜியை தொட்டு தான் மேலே போயிருக்கு. இதுதான் இஆர்எல். ஸோ இஆர்எல் கிட்ட ஒரு லைனையே வரைஞ்சிருவோம். ஓகேவா? ஸோ நவ் கோ டு 5 மினிட். ஓகேவா? ஏன்னா இது 1 ஹவர். அப்போ 5 மினிட்டுக்கு தான் போகணும் ஆப்வியஸ்லி. ஓகே. ஸோ நவ் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பாரு. ஃபர்ஸ்ட் சொல்லுவேண்ணா. ஃபர்ஸ்ட் ஒரு லோ வந்து வைக்கும். அதை வந்து திரும்பி ஸ்டாப் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் உன்னோட என்ட்ரியை பற்றியே நீ யோசிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அந்த ரூல் ஃபர்ஸ்ட் வந்துருமா? ஸோ வந்திருக்கா? லோ வச்சிருக்கா? ஸோ தென் ஹை போயிருக்கா? அதை பற்றி நீ கண்டுக்கவே மாட்டேன். ஓகேவா? இப்போ இந்த லோ தட்டினா தான் உனக்கு என்ட்ரி அப்படின்னு யோசிப்ப. இந்த இடத்துல டைம் என்னன்னு பாரு. ஸோ டைமுக்கு நான் கில் ஜோனே போடுறேன். இட்ஸ் கில் ஜோன் இண்டிகேட்டர். என்ன வந்துருச்சு? பியூட்டிஃபுல்லா டைம் வந்து அலைன் ஆகுதா? முன்ன நீ பார்த்தது சிபிடிஆர். இப்போ பார்க்கறது லண்டன் ஓப்பன். ஓகேவா? டைம் பியூட்டிஃபுல்லா அலைன் ஆகுதா? ஸ்டாப் பண்ணது லண்டனா? ஸோ இந்த இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்குவேன்? என்ன பார்க்கணும் அப்படின்னா, நீ வந்து எம்எஸ்எஸ்க்கு அப்புறம் எஃப்இஜி பிளேயரா இல்ல ஐஎஃப்இஜி பிளேயரா அப்படின்னு நீ தான் டிசைன் பண்ணணும். ஓகேவா? ஏதோ ஒன்றை ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணு. ஓகே. எம்எஸ்எஸ் அப்படின்னா எம்எஸ்எஸ்க்கு அப்புறம் எஃப்இஜிக்கு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் வரும்போது என்ட்ரி ஆகுது. ஐஎஃப்இஜினா ஐஎஃப்இஜி ஃபிளிப் ஆன உடனே நீ என்ட்ரி ஆகுது. இவ்வளவுதான் விஷயம். ஓகேவா? ஸோ இதுல வந்து உனக்கு ஐஎஃப்இஜி எங்க இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல வந்து இது பக்கத்துல இருக்கு. இதை நான் வேலிடாவே எடுக்க மாட்டேன் ஐஎஃப்இஜி. ஓகேவா? நான் ஃபர்ஸ்ட் ஐஎஃப்இஜியை காட்டிடுறேன். ஓகே. இந்த மூமெண்ட்ல இது என்னது? ஐஎஃப்இஜி. நான் வரைஞ்சே காட்டுறேன். ஐஎஃப்இஜி. ஓகேவா? இது வந்து என்னது? ஐஎஃப்இஜி. பட் ஆனா இதை வந்து வேலிட் எடுக்கக்கூடாது. நான் மார்க்கெட்டுக்கு பக்கத்துல இருக்க ரீசெண்டா இருக்கிறத நான் எடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஓகேவா? ஸோ அதனால கொஞ்சம் பேக் மேலே தான் போய் ஆகணும். இந்த இது ஃப்ளிப் ஆன உடனே என்ட்ரி எடுக்கிறேன் ப்ரோ அப்படின்னா அது வந்து கொஞ்சம் அக்ரெசிவா போற மாதிரி இருக்கும். அது வந்து வேலிட் ஆனதாகவும் இருக்காது. ஓகேவா? அண்ட் ஆல்சோ நீ அது இந்த பக்கம் கொஞ்சம் முன்னாடி வா. ஆல்ரெடி இங்க ஒரு ஐஎஃப்இஜி இருக்கு. ஆல்ரெடி ஒரு பியரிஷ் எஃப்இஜி இருக்குங்க. இது ஃப்ளிப் ஆனிச்சான்னு பாரு. இங்க ஃப்ளிப் ஆக ட்ரை பண்ணிச்சு உடனே கீழே வந்துருச்சு. ஓகே. இதை வந்து ஸ்டாப் பண்ணிருச்சு. ரிட்டர்ன் இது எழுத்து இந்த இதை ரெஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. எஃப்இஜி இன்வெஸ்ட் பண்ணிட்டு ரெஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. இதுதான் ஃப்ளிப் ஆகணும் உனக்கு தெளிவா. எங்க ஃப்ளிப் ஆயிருக்கு? உனக்கு இந்த இடத்துல ஃப்ளிப் ஆயிருக்கு. தெளிவா ஃப்ளிப் ஆயிருக்கு. ஓகேவா? இந்த இடத்துல ஃப்ளிப் ஆயிருக்கா? தெளிவா ஃப்ளிப் ஆயிருக்கு இந்த கேண்டில்ல. ஓகே. ஆஃப்டர் திஸ் ஐஎஃப்இஜி ஃப்ளிப் ஆன உடனே எப்படி என்ட்ரி எடுக்கிறது? ஐஎஃப்இஜி ஃப்ளிப் ஆகி நல்ல புல்லிஷ் கேண்டில் வந்துருச்சு அப்படின்னா இதை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இந்த கேண்டில் வந்து பெரிய விக் வச்சு ரியாக்ஷன் வச்சிருக்கு. கொஞ்சம் பயமா தான் இருக்கும். ஓகேவா? ஆனா கொஞ்சம் நல்ல புல்லிஷ் கேண்டில் எதிர்பார்க்கணும். லைக் திஸ் ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி நல்ல புல்லிஷ் கேண்டிலுக்கு அப்புறம் தான் என்ட்ரி ஆகணும். ஸோ இங்க என்ட்ரி ஆகலாம்னா என்ட்ரி ஆகலாம். அதான் ரூல். என்ன ரூல் அப்படின்னா ஐஎஃப்இஜி ஃப்ளிப் ஆன உடனே என்ட்ரி ஆகணும் அப்படிங்கிறது ஐஎஃப்இஜி ரூல். ஓகேவா?
பட் ஆனா இங்க வந்து புல்லிஷ் பாடி க்ளோஸ் டிஸ்பிளேஸ்மென்ட் நல்லா இல்ல. டிஸ்பிளேஸ்மென்ட்லாம் எப்படி இருக்கணும்? இந்த கேண்டில் இந்த அட்லீஸ்ட் இந்த கேண்டில் ஆட்டமா இருக்கணும். நல்ல கேண்டில் என்கல்ஃப் பண்ணியிருக்கணும். விக் பெருசா இல்லாம பாடி பெருசா இருக்கணும். அதுதான் டிஸ்பிளேஸ்மென்ட் கேண்டில். ஸோ அது மாரி நடக்கணும். இங்க என்ன நடந்திருக்கு? அப்படி ஒரு கேண்டிலே காணோம் இந்த இடத்துல. ஸோ ஐஎஃப்இஜி பார்க்குறோம் திருப்பி நான் இந்த இடத்துல ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். இந்த இடத்துல இங்கேயே இந்த கேண்டில்ல என்ட்ரி எடு. இங்க வந்து பாடி க்ளோஸ் வச்சுருச்சு இந்த கேண்டில்ல என்ட்ரி எடு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இது வந்து ஒரு முட்டாள்தனம். இங்க என்ட்ரி எடுக்கிறது ஆப்வியஸ்லி முட்டாள்தனம். ஏன்னா உனக்கு கன்ஃபர்மேஷனே கிடைக்கல. டிஸ்பிளேஸ்மென்ட்டே நடக்கல. ஸோ யூ வெயிட் ஃபார் டிஸ்பிளேஸ்மென்ட். இங்க பிஹெச் ஆயிட்டு இந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மென்ட் கிடைச்சிருக்கு. இந்த கேண்டில் தான் டிஸ்பிளேஸ் கேண்டில். டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு. பட் ஆனா இந்த இடத்துல என்ன கிடைக்கல? எஃப்இஜி இந்த இடத்துல கிடைக்கல. பட் நீ இந்த டிஸ்பிளேஸ்மென்ட் கேண்டில பார்த்தோனே இந்த கேண்டிலோட ஓப்பன்ல என்ட்ரி போடுவ. ஓகேவா? இந்த ஐஎஃப்இஜில நீ என்ட்ரி எடுக்கிறன்னா 2 பண்ணலாம். ஒண்ணு இந்த ஸ்டாப் ஆன் நடந்த லோல வைக்கலாம். ஆர் எல்ஸ் இந்த பாடியில வைக்கலாம். இல்ல அப்படின்னா மோஸ்ட் ரீசென்ட் ஸ்விங் லோல வைக்கலாம் எஸ்எல. பட் நான் ப்ரிஃபர் பண்றது நீ பிகினரா இருக்கும்போது இந்த லோல எஸ்எல வைக்கி. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த பாடியில எஸ்எல வை. அடுத்து மோஸ்ட் ரீசென்ட் ஸ்விங் லோக்கு எஸ்எல மாத்து. நீ கொஞ்சம் கொஞ்சமா இத மூவ் பண்ணா தான் உனக்கு வந்து அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியும். ஓகேவா? ஸோ அதனால இப்படி கொஞ்சம் கொஞ்சமா மாத்து. எடுத்த உடனே போயிட்டு இந்த மோஸ்ட் ரீசென்ட் ஸ்விங் லோல எஸ்எ வச்சுனா அடிச்சுட்டு தான் போகும். ஓகேவா? மோஸ்ட் ரீசென்ட் ஸ்விங் லோல வச்சுனா இங்க எதுவும் கீழ எஃப்இஜி இருந்ததுன்னா இத ஸ்டாப் பண்ணி எடுத்து இன்டர்மீடியேட் லோ கிரியேட் பண்ணிட்டு உன் ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு தான் மேல போகும். ஓகேவா? ஸோ அதையும் புரிஞ்சுக்கோ. அதனால ஃபர்ஸ்ட் இங்க வை. அடுத்து பாடியில வை. அடுத்து ஸ்விங் லோ. ரீசென்ட் ஸ்விங் லோல வை. ஸோ இப்படி தான் நீ பண்ணி ஆகணும். ஓகேவா? ஸோ தென் ஐஆர்எல் டு இஆர்எல் கான்டெக்ட். ஐஆர்எல் டு இஆர்எல் கான்டெக்ட். ஸோ இங்க வச்சா நீ விக்ல வச்சிருந்த இந்த ரீசென்ட் ஸ்விங் லோல வச்சிருந்தா 3.45 ஓகேவா? அது இந்த இடத்துல பாடி இந்த மேனிபுலேஷன் டெக்கோட பாடியில வச்சிருந்தனா 1.94 ஓகேவா? 1.94 அப்படின்னா அரௌண்ட் 2 கிட்ட வந்துருச்சு. ஸோ அதனால நீ உன்னோட ஆர்ஆர் 2க்கு கொஞ்சம் நவுத்திக்கலாம். ஓகேவா? டார்கெட்டை விட கொஞ்சம் மேலே தான் கன்ஃபார்மாக அடிச்சிடும். ஓகேவா? அதை பற்றி நீ பயப்பட தேவையில்ல. இல்லை ப்ரோ நான் வந்து இங்கே லோவில் வைக்கிறேன் ப்ரோ அப்படின்னா ஆப்வியஸ்லி வைக்கலாம். சேம் 1:2 ஆர்ஆர் 1:2 உனக்கு டார்கெட் கன்ஃபார்மாக அடிக்கும். ஓகேவா? இப்போ தான் ட்ரேட் எடுக்கணும் ஐஎஃப்இஜி யூஸ் பண்ணுற அப்படின்னா. ஸோ தென் லெட்ஸ் மூவ் டு எஃப்இஜி. ஸோ நவ் இஃப் யூ ஆர் எஃப்இஜி பிளேயர் நான் வந்து எஃப்இஜி பிளேயர் அதனால எனக்கு எஃப்இஜிக்கு ஒரு அடிஷ்னல் கான்ஃபிடன்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் எஃப்இஜியில் நீ எப்படி என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அதில் என்னோட அடிஷ்னல் கான்ஃபிடன்ஸ் எப்படி நான் யூஸ் பண்ணுவேன்லாம் சொல்கிறேன். ஸோ நவ் ஆஃப்டர் தி ஸ்டாப் அண்ட் ஐ வாண்ட் வெயிட் ஃபார் த எம்எஸ்எஸ். என்னோட எம்எஸ்எஸ் எங்கே இருக்குது அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் ரீசெண்ட் ஸ்விங் ஹையே. ஏன்னா இந்த ஸ்டாப் பண்ணுறதுக்கு அப்புறம் ரீசெண்ட் ஸ்விங் ஹை இதுதான். ஸோ இழுத்து விட்றேன். இந்த என்ன பண்ணிருச்சு விக் வச்சிருச்சு. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இதை விட இது ஹையாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இதை மூவ் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் இது போயிடுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் இதை மூவ் பண்ணுவேன். இந்த இடத்துல தான் எனக்கு கிடைச்சது. உண்மையுமே எனக்கு இங்கே தான் எம்எஸ்எஸ். இட்ஸ் மை எம்எஸ்எஸ். ஆனால் மோஸ்ட் ப்ராபபிளி இப்படி எம்எஸ்எஸ் எடுக்கலாமா இன்னொரு இதாக இருக்குது. இப்படி டேரெக்டாக எடுக்கலாம். ஒரு எம்எஸ்எஸ் பாயிண்ட் வச்சு விக்கெல்லாம் நீ மறந்துட்டு பாடி க்ளோஸ் எப்போ வைக்கிதோ அதை நீ எம்எஸ்எஸ் எடுக்கலாம். ஓகேவா? நான் வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி இந்த 2 மெத்தடையும் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? இஃப் இன் கேஸ் எனக்கு வந்து அந்த விக்ஸ் வந்து டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நான் இல்லை ஒரு விக் 2 விக் டேமேஜ் பண்ணுது அப்படின்னா டேரெக்டாக இது மாதிரி எடுத்துருவேன். டேரெக்டாக இதான் எம்எஸ்எஸ் பாயிண்ட். எப்போ எம்எஸ்எஸ் பண்ணுறதுன்னு நான் இப்படி வச்சிருவேன். இல்லை அடிக்கடி விக் டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கு 2-3 தடவை 4-5 தடவை பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த ஹைஸை மட்டும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டு இருக்கேன். ஏன்னா ரீசன்ட் ஸ்விங் ஹை இஸ் த எம்எஸ்எஸ் பாயிண்ட். ஓகேவா? ஸோ அதுபடி நான் இது 2 யூஸ் பண்ணுவேன். நான் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுறது இதாக இருக்கும். ஓகேவா? இது வந்து ஈஸியாக ஒரு லைனாக போட்டு எப்போ எம்எஸ்எஸ் பார்க்குதுன்னு பார்த்துடலாம். பட் ஆனால் நீங்கள் வந்து இது ஒவ்வொரு கேனலுக்கும் இந்த விக்குக்கும் மாற்றிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால இட்ஸ் த குட் ஒன். ஓகேவா? பட் நான் யூஸ் பண்ணனா அப்படின்னா நான் வந்து எப்போயாவது யூஸ் பண்ணுவேன். அடிக்கடி விக் வந்து டேமேஜ் பண்ணதுனா மட்டும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவேன். எப்படி கிடைச்சாலும் எம்எஸ்எஸ் எங்கே கிடைக்குது? எம்எஸ்எஸ் இந்த இடத்துல கிடைக்குது. ஸோ நவ் இந்த எம்எஸ்எஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் வேர் இஸ் யுவர் எஃப்இஜின்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் எஃப்இஜி பார்க்கணும். இந்த இடத்துல எஃப்இஜி என்ன ஆயிடுச்சு? இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு தான் வந்திருக்கு. இது எம்எஸ்எஸ் பாயிண்டா இருக்கு. இது எம்எஸ்எஸ் பாயிண்டா இருக்கு அப்படின்னா ஓகேவா? இஃப் இன் கேஸ் திஸ் இஸ் எம்எஸ்எஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எஃப்இஜி எங்கே கிடைக்குது? இதுதான் எஃப்இஜி. இதான எஃப்இஜி. ஃபர்ஸ்ட் எஃப்இஜி. ஸோ நவ் யூ என்டர் இன் திஸ் ஃபர்ஸ்ட் எஃப்இஜி. ஓகே அண்ட் ஸ்டாப்ஸ் பிலோ த ரீசெண்ட் லோ. ஓகேவா? and you can target the drawn liquidity or else 1:2 1:2
1:2 அவ்வளோதான். ஓகேவா, பர்ஃபெக்டாக போயிருக்கு. ஓகேவா, நல்லா போயிட்டு தான் அதுக்கப்புறம் கீழே வந்துருக்கும் உனக்கு. இட்ஸ் நோ வரி. ஓகேவா, இல்லை ப்ரோ இது வந்து ஸ்டாப் லாஸ்லாம் எனக்கு ரொம்ப பெருசாக இருக்குது ப்ரோ, அப்படி ப்ரோ இப்படி ப்ரோனா அந்த எஃப்இஜி பெருசாக இருக்குது அப்படின்னா யூ கேன் ட்ரேட் த 50% ஆஃப் த எஃப்இஜி. யூ கேன் என்டர் இந்த 50% ஆஃப் த எஃப்இஜி. அந்த எஃப்இஜியோட 50%ல என்டர் ஆகிக்கலாம். இங்கே இருக்குல்ல எஃப்இஜி, இது எஃப்இஜி தானே, இந்த எஃப்இஜி வந்து இங்கே இருக்குது அப்படின்னா அந்த எஃப்இஜியோட 50%ல நீ என்டர் ஆகிக்கலாம். ஸோ சேம் ஸ்டாக்ஸ் பிலோ த ரீசன்ஸ் பிங் லோ, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்படி நீ பண்ணும்போது உன்னோட சேம் 2RR எங்கே வந்துடும், பக்கத்துலேயே வந்துடும். உனக்கு இந்த இடத்துலயே கிடச்சிடும். ஓகேவா, ஸோ இட்ஸ் வெரி ஈஸி. ஸோ நெக்ஸ்ட் ஓகேவா, இந்த 2 வழி சொல்லியிருக்கேன். ஸோ தென் I will show you my method. ஓகேவா, I will show you my method. தட் இஸ் எனக்கு வந்து லோவரில் இருந்து எம்எஸ்எஸ் கிடைக்க வெயிட் பண்ணுவேன். ஆஃப்டர் திஸ் எனக்கு எங்கே கிடச்சிருக்கு எம்எஸ்எஸ், இந்த இடத்துல எம்எஸ்எஸ் கிடச்சிருக்கு. ஸோ ஐ ஜஸ்ட் சூஸ் ஃபிக்ஸ்டு ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைல் டூல். அது எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கும், ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிற இடத்துல. இதில் வந்து இங்கே இருக்க வால்யூம் பேஸ்ட் அப்படிங்கிறதுல ஃபிக்ஸ்டு ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைல், அப்படி ஃபிக்ஸ்டு ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைல் அதை ஜஸ்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார் கூட வச்சுக்கோங்க. ஓகேவா, ட்ராயிங் பண்ணல எடுத்துட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா இங்கே இருக்குது இந்த டூல் ஃபிக்ஸ்டு ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைல். ஓகேவா, இந்த டூலை எடுத்துட்டு அந்த எம்எஸ்எஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி இருந்த லோல இருந்து எம்எஸ்எஸ் பாடி க்ளோஸ் வச்சு டிஸ்பிளேஸ்மெண்ட் வச்சு ஒரு 3 கேன் ஃபார்மேஷன் ஸ்விங் கிரியேட் பண்ணும். அந்த ஹை வரைக்கும் போடுவேன். அந்த ஹை எங்க இருக்குன்னு காட்டிடுறேன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் எங்க இருக்கு, இது வந்து அந்த லோ, இதான் வந்து அந்த எம்எஸ்எஸ் கீழே இருக்க லோ, அண்ட் இங்க எம்எஸ்எஸ் நடந்திருக்குது. ஸோ இதுக்கப்புறம் அந்த 3 கேன் ஃபார்மேஷன் எனக்கு வேணும். இங்க இருக்கு அந்த ஹை. ஓகேவா, இது டு இது வந்து என்ன பண்ணணும், ஆப்வியஸ்லி அது போட்டு தான் ஆகணும். தட் இஸ் இந்த ஃபிக்ஸ்ட் ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைல் டூல். ஸோ இந்த லோ டு திஸ் ஹை. ஓகேவா, இந்த லோ டு திஸ் ஹை போடும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு இதுதான் வரும். டிஃபால்ட் செட்டிங்ஸ் எதுவுமே ஏதாவது மாற்றணும் ப்ரோ அப்படின்னா எதுவுமே தேவையில்ல, ஜஸ்ட் அப்ளை டிஃபால்ட். இப்படி தான் உள்ள இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இப்படி தான் அந்த டூல் இருக்கும். ஸோ இதில் ஏதாவது மாற்றணும் அப்படின்னா இது எதுவுமே மாற்ற தேவையில்ல. ஃபர்ஸ்ட் பேஜில் எதுவுமே மாற்ற தேவையில்ல. ஸ்டைலுக்கு மட்டும் போயிடுங்க. ஸ்டைலுக்கு போயிட்டு விஏஹெச்சும் விஏஎல்லும் போட்டுருங்க. ஸோ அண்ட் பிஓசியோட கலரை மட்டும் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வச்சுக்கோங்க, கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. ஓகேவா, ஸோ நவ் இந்த விஏஹெச் அப்படின்னா வால்யூம் ஏரியா ஹை, வால்யூம் ஹையாக இருக்கிற ஏரியா. அண்ட் விஏஎல் அப்படின்னா வால்யூம் ஏரியா லோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பிஓசி அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், எங்கே பாயிண்ட் ஆஃப் அதிக ஆர்டர் இருக்கோ அது பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. வால்யூம் எங்கே அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குது இதெல்லாம் காட்டும். ஸோ இதை வந்து பெருசாக நீங்கள் வந்து யூஸ் பண்ண தேவையில்லை. ஓகேவா, இட்ஸ் ஜஸ்ட் கன்ஃபர்மேஷன். இட்ஸ் ஜஸ்ட் கன்ஃபர்மேஷன். இங்கே எஃப்இஜி இருக்குது அப்படின்னா ப்ரைஸ் திரும்பி இந்த இடத்துக்கு வருமா அப்படின்னு பார்க்கறதுக்கு இந்த லோ டு திஸ் 3 கேன் ஃபார்மேஷன் ஹை போட்டுட்டா உங்களுக்கு இந்த இதை வந்து பிஓசி பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். அண்ட் மேலே ஒரு பிளாக் லைன் கீழே ஒரு பிளாக் லைன் வந்துருக்கும். இல்லை நீங்கள் கலர் மாற்றிக்கிறனா கூட அந்த இடத்துல எங்கே வந்து இந்த இடத்துல ஸ்டைலில் வந்து கலரை மாற்றிக்கலாம். திஸ் இஸ் மை மெத்தட். ஓகே, நான் யூஸ் பண்ணுறது எல்லோ கலர் எது வேணா வச்சுக்கலாம். ஓகேவா, பட் நான் ப்ரிஃபர் பண்ணுறது பிளாக். இப்போ நான் எல்லோ கலர் மாற்றிருக்கேன், இங்கே ஒரு லைன் எல்லோ கலர் மாறி இருக்கு. ஸோ பட் நான் யூஸ் பண்ணுறது என்ன எனக்கு பெருசாக, ஏன்னா இது அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் ரெண்டுக்குமே யூஸ் ஆகும் எம்எஸ்எஸ் பார்க்க. ஏன்னா நான் ப்ரிஃபர் பண்ணுறது என்ன, இப்போ டவுன் ட்ரெண்டாக இருக்குது அப்படின்னா இப்போ கீழே இருந்து மேலே போடுறேன், டவுன் ட்ரெண்டாக இருக்குது அப்படின்னா மேலே இருந்து கீழே போடுவேன். அப்போ பார்க்கும்போது இந்த பிஓஎல் வந்து மேலே இருக்கும். ஸோ அதனால அது ரெண்டும் மாறி மாறி இருக்கும். ஸோ அதனால பிஓசி அந்த மாற்றிக்கிட்டு கலர் மாற்றி எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆக வேணாம் அப்படின்னு ரெண்டும் ஒரே கலராக வச்சுக்குவேன். ஓகேவா, ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி. ஸோ இப்போ நான் என்ன பண்ணும் அப்படின்னா மார்க்கெட் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த இடத்துக்கு ரீவிசிட் பண்ணும். மோஸ்ட் ப்ராபப்ளி வரும் அப்படிங்கிறது அர்த்தம். 230 தொட்டுட்டும் போகலாம், தொடாமையும் போகலாம், என்ன வேணா பண்ணலாம். இந்த இடத்துல எந்த பிடிஆரும் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. பட் நீ என்ட்ரி எடுக்கிறது இந்த இடத்துல என்ன பிடிஆர் இருக்கோ அதை அந்த பிடிஆரில் என்ட்ரி எடுக்கிறது பெட்டர். இந்த இடத்துல எந்த விதமான பிடிஆரும் தெளிவாக இல்லை. ஓகேவா, ஆப்வியஸ்லி இல்லை.
மார்க்கெட் என்ன பண்ணும்? இந்த பிளாக் லைனுக்கு வரும். இந்த பிஓசி இந்த வெள்ள லைன் போட்டிருக்கேன்ல, அதுக்கு மேல இருக்க லைனுக்கு டெஃபினெட்லி வரும். டெஃபினெட்லி வரும். ஓகேவா? ஓ என்ன சொல்றது? வால்யூம் ரொம்ப அதிகமா இருக்கு. மார்க்கெட் ரொம்ப அக்ரெசிவா போகுதுன்னா, இத யூஸ் பண்ணக்கூடாது. மார்க்கெட் ரொம்ப அக்ரெசிவா போகுது அப்படின்னா, டைரக்ட் என்ட்ரி போயிரணும். கன்ஃபார்மா போகும்னு தெரிஞ்சா. இது வந்து மீடியம் டைம். இப்ப நீங்க ஹை இம்பாக்ட் நியூஸ்லாம் வந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில ட்ரேட் பண்றோம்னா, மார்க்கெட் அங்கலாம் ரொம்ப அக்ரெசிவா இருக்கும். ஸோ எங்க மார்க்கெட் வந்து ஒரு ஒன் சைடு மூவ்மெண்ட் தான் அதிகம் குடுக்கும். ஸோ அதெல்லாம் விட்டுரு. அந்த இடத்துல இத யூஸ் பண்ணாத. மார்க்கெட் ஸ்டேபிளா இருக்கும்போது, லைக் நார்மல் லண்டன் வந்து நியூயார்க் டைம்ல ட்ரேடரு இது மாரி எம்எஸ்எஸ் நடந்ததுக்கப்புறம் இந்த ஜோனுக்கு மார்க்கெட் வரும். ஸோ இங்க இருக்க பிடிஆர்ஏல நீ என்ட்ரி ஆயிக்கலாம். ஓகேவா? டெஃபினெட்லி வரும். இங்க என்ட்ரி ஆயிக்கலாம். ஓகேவா? அதுக்குன்னு இந்த ஜோன போட்டு இந்த ஜோன்ல நான் என்ட்ரி ஆகுறேன், எஸ்எல்ஐ கீழ வைக்கிறேன் வைக்கக்கூடாது. இதுல இருக்க பிடிஆர்ஏ நீ பார்க்கணும். வேர் இஸ் த பிடிஆர்ஏ? வேர் இஸ் த பிடிஆர்ஏ? ஓகேவா? அப்படி பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்குறப்ப, இங்க என்ன பிடிஆர்ஏ இருக்கு? எந்த விதமான பிடிஆர்ஏவும் இல்ல. மேல இருக்க எஃப்இஜி மட்டும் தான். ஸோ அப்ப என்ன பண்ணலாம்? பிரைஸ் வந்து கீழ வரும். நீ வந்து உன்னோட ஸ்டாப் லாஸ குறைச்சுக்கலாம் அவ்வளோதான். இங்க என்ன இருக்கு? எஃப்இஜி இருக்கு. ஸோ எஃப்இஜி டைரக்ட்டா நீ இந்த எஃப்இஜில வந்து என்ட்ரி ஆகுறதுக்கு பதிலா, ஸோ இவ்வளோ தூரம் வருதுல்ல, லைவ் மார்க்கெட்ல உட்காந்து லைவ் ட்ரேட் எடுக்க போற அப்படின்னா, பிரைஸ் வேகமா இந்த ஜோன்க்குள்ள வந்தோனே நீ என்டர் ஆயிரலாம். ஓகேவா? ஸோ இப்படி பிஓசிக்கு கீழ மோஸ்ட் ப்ராபப்லி போவாது. எப்பயாவது வந்து ரேரா வந்து பிஓசி தொட வரும். அதனால பிஓசிக்கு கீழ எப்பயும் ஸ்டாப் லாஸ் வைக்கணும். ஸோ இத வச்சு நீ என்ட்ரி எடுக்குற அப்படின்னா, நீ இந்த இடத்துலலாம் இப்படி வந்து இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்னு போகாத. ஓகேவா? மோஸ்ட் ப்ராபப்லி சேம். இந்த எஃப்இஜி யூஸ் பண்ணிக்க. அல்டிமேட்லி இந்த சைட்ல என்ன பிடிஆர் இருக்கோ, அத யூஸ் பண்ணு. இத மட்டுமே கன்ஃபர்மேஷனா வச்சு இப்படி என்ட்ரி எடுக்காத. நான் பிரிஃபர் பண்றது அதான். ஓகேவா? நானாவே இருந்தாலும் இந்த 50% அங்க தான் என்ட்ரி எடுக்கிற மாரி இருக்கும். இங்க தான் எஸ்எல் வைக்கிற மாரி இருக்கும். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். ஸோ தென் 1:2 ஆர்ஆர். அதுக்கு மேல எதுவும் பிரிஃபர் பண்ண தேவையில்ல. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயத்த பார்ப்பேன். ஓகேவா? இந்த இடத்துல இன்னொரு விஷயத்த பார்ப்பேன். ஸோ தட் இஸ் உங்களுக்கு எல்லாம் நல்லாவே தெரியும். தட் இஸ் ஹீட் மேப். ஹீட் மேப். ஸோ இது என்ன டைம்? இட்ஸ் ஆப்வியஸ்லி லண்டன். இங்க என்ன இல்ல? ஹீட் இல்ல. ஹீட் இல்லாதனால தான் இது மாரி அரைச்சு அந்த எம்எஸ்எஸ் குடுக்கும்போதே நல்லா அரைச்சு குடுத்துருக்கான். வாட் இஸ் தட்? நான் அரைச்சு அப்படின்னு எத மீன் பண்றேன் அப்படின்னா, கன்சாலிடேட். சின்ன சின்ன கேன்லா குடுத்து, குட்டி குட்டி கேன்லா குடுத்து எம்எஸ்எஸ் குடுத்துருக்கான்னா, அங்க வால்யூம் இல்லன்னு அர்த்தம். ஸோ தட் இஸ் பிரிஃபரபிள். இங்க வால்யூம் இல்ல. ஸோ இப்ப என்ன ப்ரோ பண்றது? வால்யூம் இல்லாத இடத்துல என்டர் ஆகலாமான்னா, ஆப்வியஸ்லி என்டர் ஆகலாம். உங்களுக்கு கில் ஜோன் இருக்கு. ஸோ அத காப்பாத்தி விட்டுரும். ஸோ பட் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மாரி வால்யூம் இல்லாம மார்க்கெட் இப்படியே அரைச்சு போகுது அப்படின்னா, அந்த இடத்த ஜஸ்ட் லைக் அவாய்ட் இட். ஓகேவா? ப்ரோ என்ன ஆச்சு போனாலும் சரி ப்ரோ. என்னோட மைண்ட் செட் நல்லா இருக்கும் ப்ரோ. அப்படின்னா நீ என்ட்ரி எடு. பட் எனக்கெல்லாம் அந்த மைண்ட் செட்டே செட் ஆகாது. நான்லாம் என்ட்ரி போட்டேன் அப்படின்னா, இங்க நடக்குதுல 2 கேண்டில். இது மாரி 2 கேண்டில் ஜம்ப் ஆயிரணும். அப்பனா தான் என்னால தாங்க முடியும். ஓகே. ஏன்னா எல்லாத்தாலயும் அந்த மனப்பக்குவம் இருக்காது. ட்ரேடிங் அப்படின்னா எல்லாத்தாலயும் அந்த சைக்காலஜிய கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகேவா? ஆனா சொல்லுவாங்க வாயில ஈஸியா சொல்லிரலாம் ப்ரோ சைக்காலஜிய கண்ட்ரோல் பண்ணணும். அது பண்ணணும், இது பண்ணணும். முடியாது. டெஃபினெட்லி முடியாது. நீ வந்து இந்த இடத்துல நீ என்ட்ரிய போட்டு இவ்ளோ ஸ்டாப் லாஸ் இவ்ளோ பாயிண்ட் கீழ போயிட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க. ஹார்ட் பீட் பக்கு 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 பக்குன்னு அடிக்கும். அவ்வளோதான். உடனே அந்த இடத்துலயே ஐயோ! இந்த லாஸ பார்க்கறதுக்கு நான் குளோஸ் பண்ணிட்டே போயிடலாம்னு இந்த இடத்துல குளோஸ் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ நான் பிரிஃபர் பண்றது அது மாரி எதுவுமே நடக்கக்கூடாது. நாம என்ட்ரி போட்டோமா, அந்த எஸ்எல்ல 20% கூட மார்க்கெட் வரக்கூடாது. அப்படியே சர்ருன்னு மேல போயிரணும். ஓகேவா? தட் இஸ் த அது அப்படி இருந்தா மட்டும் தான் உனக்கு சைக்காலஜி அஃபெக்ட் ஆவாது. ஓகேவா? சைக்காலஜிய கண்ட்ரோல் பண்ணி ஈஸியா வாயில சொல்லிறலாம். அது முடியாது. எல்லாத்தாலயும் முடியாது. ஈஸியா முடியாது. ஸோ சைக்காலஜி வந்து கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னா, சைக்காலஜிக்கலா நீ அஃபெக்ட் ஆகக்கூடாது இந்த இடத்துல. சைக்காலஜிக்கலா அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படின்னா, ட்ரா டவுனே மார்க்கெட் போக்கூடாது. நீ என்ட்ரி எடுத்தனா ட்ரா டவுனே போக்கூடாது. அப்பனா தான் உன்னையால சைக்காலஜிக்கலா அஃபெக்ட் ஆகாம இருக்க முடியும். அப்படி சைக்காலஜிக்கலா அஃபெக்ட் ஆகாம இருந்தா தான் உன்னையால சைக்காலஜிய கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதனால எடுக்கிற என்ட்ரீஸ் ட்ரா டவுன் போவாத என்ட்ரீஸா இருக்கணும். ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்றது இந்த வால்யூம் டூல். இந்த இடத்துல எனக்கு எம்எஸ்எஸ் இருக்கிற இடத்துல அட்லீஸ்ட் மீடியம் வால்யூம் இல்ல அப்படின்னு நான் இந்த ட்ரேட் எடுக்க மாட்டேன். இங்க வால்யூம் இருக்கா? இல்ல. இங்க பாரு எப்படி அரைச்சிருக்கான். இங்க வரைக்கும் போயிருக்கிறான். இந்த டூலயே வச்சு பார்த்தாலும் இங்க வரைக்கும் போவான்னு தெரியும். ஆனா போகணும்னு அவசியம் இல்ல. ஓகேவா? ஸோ அதுக்கு நான் இங்க என்ட்ரி போடலாம் அப்படின்னா போடக்கூடாது. பிடிஆர்ஏ தான் நீ சூஸ் பண்ணணும். இது ஒரு கன்ஃபர்மேஷன். தட்ஸ் இட். ஓகேவா? இங்க வால்யூமே இல்ல அப்படின்னா நான் என்ட்ரி எடுக்க மாட்டேன். ஏன்னா எனக்கெல்லாம் சைக்காலஜி அஃபெக்ட் ஆகும். ஓகேவா? நானும் மனுஷன் தான். நானும் மனுஷன் தான். என்னால டிராடவுன் வந்து நான் ஸ்டாப் லாஸ் வைக்கிறேன் அப்படின்னா என்னோட ஸ்டாப் லாஸ்ல 25% போனுச்சு அப்படின்னாலே தாங்க முடியாது.
அது வந்து ஒரு மாதிரி சைக்காலஜி அஃபெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? நான்லாம் வந்து இந்த லிமிட் ஆர்டர் போட்டு வச்சுட்டு போய் உட்கார்ற ஆள்லாம் இல்ல. ஸோ நான் வேணா ஷோ பண்றேன். ஸோ என்னோட சும்மா ஒரு ஃபிப் போட்டு 0.5% 0.25 அப்படின்னு காட்டுறேன். 0.25 ஓகேவா? ஸோ 0.25 0.75 இது 2யும் காட்டுறேன். இப்ப மார்க்கெட் எவ்வளோ தூரம் வந்திருக்குது. டெஃபினெட்லி இங்க என்ட்ரி போட்டிருக்கிறோம் அப்படின்னா எவ்வளோ தூரம் வந்திருக்கு. 50% ஆஃப் த பாயிண்ட் வந்து வந்துருக்கு. ஹார்ட் பீட் பறந்துரும். என்னைய பொறுத்த வரைக்கும் நான் ப்ரிஃபர் பண்றது, நான் இங்க என்ட்ரி போடுறேன் அப்படின்னா இந்த 25% வரக்கூடாது. மேக்ஸிமம் வந்து அந்த 25% விக்கு தொட்டுட்டு போகணும். அதுக்கு கீழே ட்ரா டவுன் போகக்கூடாது. அப்பனா மட்டும்தான் உன்னால சைக்காலஜியை கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த சைக்காலஜி அஃபெக்ட் ஆகாம இருக்கும் உனக்கு. ஏன்னா நம்மளும் மனுஷன் தான். அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ. அடுத்தவன் ஈஸியா சொல்லிடுவான், நீ சைக்காலஜியை கண்ட்ரோல் பண்ணணும், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான் வாழ்க்கை அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் மனுஷனா யோசி. ஐயோ! அதுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, என்ட்ரியே எடுக்கக்கூடாதா அப்படின்னா அப்படி இல்ல. நீ எடுக்கிற என்ட்ரி ஒவ்வொன்னும் அக்யூரேட்டா இருக்கணும். ஓகேவா? அந்த என்ட்ரி எந்த அளவுல இருக்கணும் அப்படின்னா, நீ ட்ரேட் எடுத்த அப்படின்னா, ட்ரா டவுன் 20% கூட அந்த ஸ்டாப் லாஸ் அளவுல 20% கூட ட்ரா டவுன் போகக்கூடாது. ஜஸ்ட் இதுக்கு தொட்டுட்டு தான் வரணுமே தவிர, என்ட்ரிக்காக தொட்டுட்டு வருமே தவிர, அது என்ன பண்ணக்கூடாது, ட்ரா டவுன் போகக்கூடாது. அது மாதிரி ஹை குவாலிட்டி என்ட்ரியை நீ எடுத்தா மட்டும் தான் உனக்கு சைக்காலஜி அஃபெக்ட் ஆகாது. சைக்காலஜி அஃபெக்ட் ஆகாம இருந்தா தான் உன்னால லாங் டர்மா இங்க சர்வே பண்ண முடியும். ஸோ அதனால அது மாதிரி ட்ரேட மட்டும் எடுக்க ட்ரை பண்ணு. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். ஸோ வி வில் மூவ் டு நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். இங்கே வால்யூமே இல்லை, இந்த ட்ரேட் எடுக்கவே கூடாது. தூக்கி வராமல் போடு இந்த ட்ரேடை. நான் எடுக்க மாட்டேன். பட் எடுக்கலாமானா எடுக்கலாம். ஏன்னா கில் ஜோன் இருக்கு, காப்பாற்றி விட்டுரும். பட் இப்படி ஒரு ட்ரேட் நான் எடுக்க மாட்டேன். என்னால ஸ்டாப் லாஸ் 50% போகிறதான் தாங்க முடியாது. ஏன்னா நானும் மனுஷன் தான். ஓகேவா? எல்லாம் சொல்லுவாங்க ப்ரோ, ஐயா எல்லாம் இருக்க தான் ப்ரோ செய்யும், கண்ட்ரோல் பண்ணி தான் ப்ரோ ஆகணும் அது இதுன்ட்டு. எல்லாம் வாய் வார்த்தை தான், ஒன்றும் முடியாது. ஸோ தென் ப்ரைஸ் இங்கே வந்துட்டு போயிருக்குது. இது பண்ணுறது இந்த ஆர்டர் பிளாக் இந்த டவுன் க்ளோஸ் கேண்டில் ரெஸ்பெக்ட் பண்ணி போயிருக்கு. ஸோ தென் வி கோ டு எஃப்இஜி. ஏன்னா நான் வி ஆர் எஃப்இஜி பிளேயர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். நான் எஃப்இஜி பிளேயர். ஓகேவா? ஸோ தென் இந்த இடத்துல ஒரு எஃப்இஜி ரெஸ்பெக்ட் பண்ணி மேலே போயிருக்கு. ஸோ லெட்ஸ் டைவ் இன் 5 minutes. ஐ திங்க் நிறைய அறுவை போடுறேன்னு நினைக்கிறேன் சைக்காலஜின்னு பேசி. ஸோ இந்த ஐஆர்எல் இங்கே தான் இருக்குது. ஓகேவா? ஐஆர்எல் இங்கே தான் இருக்குது. இதை ட்ரிக்ஸை கேப்சர் பண்ண முடியுமா? ஃபர்ஸ்ட் ப்ராப்ளி நான் வந்து டைம் பார்ப்பேன். டைம் என்னது? இட்ஸ் 9:35. அப்போ என்ன டைம்? த டைம் இஸ் இட்ஸ் குட். ஓகேவா? இது வந்து நியூயார்க் டைம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாப் ஒன் போடணும். ஃபர்ஸ்ட் எஃப்இஜிக்குள்ள வந்திருக்கு. இங்கே என்ன பண்ணிருக்கு? உடனே ஸ்டாப் ஒன் பண்ணிருச்சு. ஸோ இட்ஸ் குட். ஆஃப்டர் த ஸ்டாப் ஒன் உங்கள் லோ கிரியேட் ஆகி எம்எஸ்எஸ்க்கு வெயிட் பண்ணணும். மோஸ்ட் ப்ராப்ளி இது வந்து எம்எஸ்எஸ் பாயிண்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து எம்எஸ்எஸ் என்ன ஆயிடுச்சு, கீழே வந்துருச்சு. நான் ப்ரோ சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே ஒரு ரீசெண்டாக சிங்க் கேண்டில் ஃபார்மேஷன் கிடைச்சிருச்சு இல்லை, அப்பயே நீ இந்த இதை இங்கே மாற்றிடுவ. ஓகேவா? பட் இந்த இடத்துல எம்எஸ்எஸ் வந்து எஃப்இஜியோடு நடக்கணும். இங்கே எஃப்இஜே கிடைக்கல. ஐஎஃப்இஜியில் ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தாலும் இங்கே என்ன நடந்திருக்கு? இட்ஸ் த ஒன்லி ஐஎஃப்இஜி. அது வந்து எங்கே பிரேக் ஆயிருக்கு? சேம் இந்த எம்எஸ்எஸும் சரி, இந்த ஐஎஃப்இஜி சரி, ஃபிளிப் ஆனது இந்த கேண்டில். இஃப் யூ ஆர் ஐஎஃப்இஜி பிளேயர், ஸோ இங்கே இது வந்தோடனே நீங்கள் என்ட்ரி போகலாம். ஓகேவா? டைரக்ட் என்ட்ரி போய்க்கலாம். ஸோ ஸ்டாப்ஸ் அண்டர் திஸ் ரீசெண்ட் லோ அண்ட் 1:2 பேசிக் ஆகுது. ஸோ இஆர்எல் போகுது ப்ரோ, இஆர்எல் தான் வைக்கணுமா? இல்லை 1:2 வச்சுக்கோ. ஏன்னா ரிஸ்கிலோட மெயின்டைன் பண்ணுங்கிறதுக்காக. ஏன்னா டெஃபினெட்லி இதுக்கு தாண்டி கொஞ்சம் தூரம் போகும். ஓகேவா? ஸோ நவ் இந்த மூவ்மெண்ட் நடந்திருக்கு. இது ஐஎஃப்இஜி பிளேயராக இருந்தால் இப்படி குடிக்கலாம். பட் இந்த இடத்துல என்ன நடக்கல? ஒரு நல்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த கேண்டில் கொடுக்கல. பட் ஆனால் இந்த இடத்துல தான் சிஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. சிஏஎஸ்டி அப்படிங்கிறல தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சிஏஎஸ்டிங்கிற கேண்டில் இது. ஓகேவா? லாஸ்ட் டவுன் க்ளோஸ் கேண்டில் உடனே வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது? இந்த கேண்டில் வந்து ஃபுல் புல்லிஷ் கேண்டில் வந்து தூக்குது. ஸோ இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, மார்க்கெட் வேகமாக கீழே போயிருக்கு. பட் இந்த கேண்டிலோட என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த கேண்டிலே ஃபுல்லாக எங்கல்ஃப் பண்ணுது, விழுங்குது. அப்போ பையர்ஸ் தான் டாமினண்ட்டாக இருக்காங்க. இது வந்து ஒரு கேண்டில் வந்து அடுத்த கேண்டிலே கொடுத்துக்குன்னா பையர்ஸோட டாமினன்ட் அதிகம். நீ தாராளமாக இந்த இடத்த சூஸ் பண்ணலாம். ஓகேவா?
ஸோ அதுக்கு எவிடன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது யூ கேன் யூஸ் ஹீட் மேப். அது வந்து உனக்கு பதில் சொல்லும். ஓகேவா? இது என்ன ஆயிடுச்சு, இந்த இடத்துல ஹீட் மேப் பெரிய ஹீட்லாம் இல்லை. ஓகேவா? பட் இட்ஸ் நியூயார்க் டைம். இங்கே ஒரு எல்லோ வந்திருக்கு, இங்கே ஒரு எல்லோ வந்திருக்கு. ஓகேவா? ஸோ மேபி நியூஸ் வரலாம். மேபி ஏன்னா ஒரு 10க்கு இது நியூஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆப்வியஸ்லி 10க்கு நியூஸ் இருந்திருக்காட்டுக்கு. ஸோ நியூஸ் வந்து ரெட் இன் பேக் நியூஸ் எது வந்தால் அப்போ தான் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடியே உனக்கு ட்ரேட் கிடச்சிருக்குது. ஸோ ஐ ஆஃப் இட். ஸோ இதோட கேண்டில் வச்சு நீ பார்க்கும்போது ஒரு பியர் கேண்டில், இட்ஸ் சிஏஎஸ்டி கேண்டில். ஸோ இதை வச்சு என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா, ஸோ அந்த கேண்டில் ஒரே கேண்டில் எங்கல்ஃப் பண்ணிருச்சு அப்படின்னா இட்ஸ் மோஸ்ட் ப்ரிஃபரபிள். 2 கேண்டில் வந்துச்சு அப்படின்னா அதில் எஃப்இஜி இருக்கும். ஸோ 3 கேண்டில் பண்ணுச்சுன்னா நான் அதுக்கு நல்லா நான் போக மாட்டேன். ஏன்னா அதெல்லாம் லோ ப்ராபபிலிட்டி. ஸோ ஓபி டாபிக்ஸ் பேசும்போது சிஏஎஸ்டியை பற்றி பேசலாம். ஸோ நவ் இது எம்எஸ்எஸ் இங்கே பண்ணுறோம். ஸோ ஓகே, இது கன்ஃபார்மாக இருக்குது அப்படின்னா தாராளமாக என்ட்ரி எடுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து என்னோட டூலை கூட யூஸ் பண்ண முடியாது. என்னோட டூல் எஃப்இஜி இருந்தால் மட்டும் தான் யூஸ் ஆகும். இந்த வால்யூம் ப்ரொஃபைல் டூலை லோ டு ஹை யூஸ் பண்ணலாம். பட் இட்ஸ் மோஸ்ட் ப்ரிஃபரபிள் ஃபார் எஃப்இஜி. எஃப்இஜி இல்லாத ஒரு இடத்துல போய் இதை யூஸ் பண்ணாதீங்க, எம்எஸ்எஸ் இருக்குன்ட்டு. ஓகேவா? ஸோ தென் இந்த இடத்துல எடுக்கிறீங்கன்னா சிஸ்ட் கன்ஃபர்மேஷன் தெளிவாக கிடச்சிது. ஓகேவா? தென் எம்எஸ்எஸ் கன்ஃபர்மேஷன் லைட்டாக அண்ட் ஐஎஃப்இஜி கன்ஃபர்மேஷன். ஸோ இதெல்லாம் பார்த்து என்னால் ரிஸ்க் வைக்க முடியும் அப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப குறைட்டு இருக்க இடத்துல லோ ரிஸ்க் வச்சு எடுக்கலாம். ட்ரேடு லோ ரிஸ்க் வச்சு எடுக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டாப் லாஸ் வைக்கிறது ஸ்விங் லோ ஆர்எல்ஸ் பாடி. ஸோ இந்த ரெண்டு தான். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து 1:2. அதுக்கு மேலே நான் ப்ரிஃபர் பண்ணல. எனக்கு போதும் 1:2 போதும். 1:2 ஜஸ்ட் அந்த நியூஸ் கேண்டில் ஓப்பன் ஆனிச்சு, நீ ஆல்ரெடி பிளேஸ் ஆகிருக்க, அந்த கேண்டிலே உனக்கு டிப் அடிச்சு விட்டு போயிடுச்சு. ஓகேவா? ஸோ இட்ஸ் வெரி ஈஸி. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் இட்ஸ் ஓகே. ஸோ நவ் அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஸோ நான் கோ டு லோ டைம் ஃப்ரேம், தட்ஸ் 5 minutes. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு நிறைய விஷயம் கிடைக்கும். ஸோ வாட் இஸ் திட்? ஸோ நான் வந்து உங்களை இந்த இடத்துல நியூயார்க்கில் தான் உங்களுக்கு என்ட்ரி கிடைக்கும் அப்படின்னு மேனிபுலேட் பண்ண விரும்பலை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு லண்டனில் என்ட்ரி கிடச்சிருக்கு. ஓகேவா? லண்டன் லோ. ஓகேவா? ஸோ ஃப்ரம் திஸ் என்னோட ரூல் படி ஃபர்ஸ்ட்லேருந்தே வரலாம். ஃபஸ்ட்டு யூ ஹேட் அ லோ, அந்த லோ ப்ரைஸ் தட்டணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த லோ எடுத்துக்கலாம். ஆர்எல்ஸ் இங்கே ஒரு லோ இருக்குது, எதை வேணால் எடுத்துக்கலாம். எந்த லோ எடுத்தாலும் திரும்பி ஒரு லோ இங்கே வச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ எஃப்இஜி இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஒரு லோ வச்சு திரும்பி ஒரு லோ வைக்காம என்ட்ரி எடுக்கலாமா? இட்ஸ் ராங். இட்ஸ் டோட்டலி ராங். ஓகேவா? டைம் வேணும். ஸோ இங்கே வச்சிருக்கிறது வந்து இந்த இங்கே வச்சிருக்க லோ அப்படிங்கிறது அந்த எஃப்இஜிக்கு வச்ச லோ. ஓகேவா? எஃப்இஜிக்கு அடுத்த ஒரு கேண்டில் லோ வச்சிருக்கும்ல, ஸோ அந்த லோ இது. ஸோ இது கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் ஒரு லோ அப்படின்னு பார்க்கும்போது இந்த லோ தான். இட்ஸ் a 3 கேண்டில் பேட்டர்ன். ஸோ நெக்ஸ்ட் இதை பாடி க்ளோஸ் இங்கே வச்சிருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இதான் இந்த இடத்துல தான் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆப்வியஸ்லி நான் சொல்கிறது என்னோட இதை கேட்டு வந்தீங்க அப்படின்னா இதான் நினைப்பீங்க, இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு ஸ்டாப் நடந்துருச்சுன்னு. ஸோ அதான் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ வாண்ட் அ டைம். வாட் இஸ் திஸ்? இஸ் அ சிபிடிஆர். என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஓகே. ஸோ தென் ஏஷியா ட்ரேட் எடுக்கக்கூடாது. அவன் எங்கே வேணா போகட்டும், அவன் நேராக போனாலும் சரி, கீழே போனாலும் சரி, சைடில் போனாலும் சரி, எப்படி வேணா போகட்டும், எடுக்கக்கூடாதுன்னா எடுக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ தென் ஆஃப்டர் திஸ் இது நடந்து முடிக்கும் போது பாரு. ஸோ இந்த டைம்லேயே உனக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ ஏஷியாவில் இருந்தே ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்கு. ஜஸ்ட் மார்க் திஸ் ஹை அண்ட் திஸ் லோ. நான் கிரே கலர் வச்சுக்கிறேன். ஸோ இதை பாரு, இங்கேயும் விக் டேமேஜ், மேலேயும் டச் பண்ணல, இங்கேயும் விக் டேமேஜ். ஸோ விக் டேமேஜ் ஆனிச்சுன்னா என்ன பண்ணணும்? கன்சால்டேஷன் இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இங்கே என்ன பண்ணிருக்கு? இட்ஸ் ஜஸ்ட் அ விக் டேமேஜ். ஓகேவா? ஸோ இப்படி பண்ணும்போது நீ ஆப்வியஸ்லி என்ன பண்ணுவ? இது ஃபுல்லாக கன்சால்டேஷன். ஓகேவா? அவ எங்கே வேணா போகட்டும், எப்படி வேணா போகட்டும், இது ஃபுல்லாக கன்சால்டேஷன். என்ன டைம் இது? இது வந்து லண்டனே கன்சால்டேஷனில் தான் இருந்திருக்கான். ஸோ என்ன பண்ணுறது? ஸோ இந்த எஃப்இஜியில் என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கன்சால்டேஷன் முடியணும். எங்கே முடிஞ்சிருக்கு? ஃபஸ்ட்டு ஒரு ஒன் சைடு ஒரு பிரேக் பண்ணணும். இட்ஸ் நாட் அ ஸ்வீப். நாட் இந்த விக் வச்சு ஸ்வீப் பண்ணக்கூடாது, பிரேக் பண்ணணும். இங்கே பிரேக் பண்ணியிருக்கானா? இஃப் இன் கேஸ் நீங்கள் வந்து ப்ரோ நான் கன்சால்டேஷன் ட்ரேட் பண்ணுவேன் ப்ரோ அப்படின்னு பண்ணுறீங்க அப்படின்னா கடைசியாக ரீசெண்டாக இந்த இடத்துல நிற்கும்.
இந்த லண்டன்ல இங்க ஸ்வீப் அடிச்சிருப்பான். இதோட 50% இதோட 50% லெவல்ல நீங்க என்ன பண்ணியிருக்கலாம்? ஆப்வியஸ்லி வெளிய வரணும். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணியிருப்பீங்க? கீழ ஸ்வீப்ன்னு சொல்லி ட்ரேட் எடுத்ததுனா 50%ல வெளிய வரணும். ஆனா அந்த ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் கிளாஸ்லயே நான் சொல்லியிருந்தேன். நீங்க கன்சாலிடேஷன்ல ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா, அது ஒரு 50%ல வெளிய வரணும் அப்படின்னு. ஓகேவா? ஆப்வியஸ்லி அப்படி பண்றீங்கன்னா தப்பிச்சிருவீங்க. ஓகேவா? அந்த ரூல் தான் முக்கியம். ஸோ தென் எந்த பக்கம் மார்க்கெட் பிரேக் பண்ணுது? ஓகேவா? மேனிபுலேட் பண்ணணும். இப்ப நம்மளுக்கு தெரியும். IRL to ERL இந்த ஹை தான் டார்கெட். நம்மளோட ஓவரால் டார்கெட் இதான். இதுதான் ட்ரா ஆன் லிக்விடிட்டி இப்போதைக்கு. 5 மினிட்டுக்கு இங்க ட்ரா ஆன் லிக்விடிட்டி இங்க இருக்குது. ஸோ அப்ப இங்க தான் பிரைஸ் போகணும். அப்ப ஸ்ட்ரைட்டா என்ன பண்றான்? கன்சாலிடேஷனுக்கு அப்புறம் மேல போறான். அப்ப இது மேனிபுலேஷன் இல்ல. ஓகேவா? IPDA சைக்கிள் படி மார்க்கெட் பேசஸ்ல நம்ம பார்த்தது அக்யூமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன், ரீட்ரேஸ்மெண்ட், ரிவர்சல் அப்படின்னு பார்ப்போம். எப்படின்னா கன்சாலிடேஷன், எக்ஸ்பான்ஷன், ரீட்ரேஸ்மெண்ட், ரிவர்சல் அது மாதிரி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இது என்ன கன்சாலிடேஷன் ஆயிட்டு ஒரு பக்கம் எக்ஸ்பாண்ட் ஆகும், அது மேனிபுலேஷனா இருக்கும். அது ஆப்போசிட்ல திருப்பி ரிவர்ஸ் ஆகும், அது டிஸ்ட்ரிபியூஷனா இருக்கும்னு பார்ப்போம். ஸோ ஆப்வியஸ்லி அப்படி இல்லை. ஓகேவா? ஆப்வியஸ்லி அப்படி இல்லை. உன்னோட ட்ரான் லிக்விடிட்டிக்கு அகைன்ஸ்டா மார்க்கெட் மூவ் ஆனிச்சு கன்சாலிடேஷனுக்கு அப்புறம் அப்படின்னா அதான் மேனிபுலேஷன். அப்படி இல்லாம உன்னோட ட்ரான் லிக்விடிட்டி சைடே கன்சாலிடேஷனுக்கு அப்புறம் போனுச்சு அப்படின்னா இட்ஸ் எக்ஸ்பேன்ஷன். மேனிபுலேஷன் அங்கே நடக்கல. மேனிபுலேஷன் நடக்காமையே மார்க்கெட் மேல தூக்கிட்டாங்க. ஓகேவா? இங்க பாடி க்ளோஸ் வச்சு மேல போகுது. ஸோ ஆப்வியஸ்லி பிரைஸ் என்ன பண்ணுது? இட்ஸ் லைக்லி டு கோ பை. இங்க மேல போனதுக்கு அப்புறம் திரும்பி கன்சாலிடேஷனோட 50%க்கு வர வாய்ப்பு அதிகம். கன்சாலிடேஷனோட லாஸ்ட் ரீசெண்ட் ஆர்டர் ஃப்ளோ மார்க் பண்ணிக்கோ. அப்படி மார்க் பண்ணா அந்த இடத்துக்கு பிரைஸ் மோஸ்ட் ப்ராபப்ளி வரும். ஓகேவா? கன்சாலிடேஷனோட 50% லாஸ்டா அந்த கன்சாலிடேஷன் பிரேக் ஆனிச்சு இல்ல, அதுல 50% கீழே இருக்க ஆர்டர் பிளாக் ஒன்று மார்க் பண்ணுனேன் அப்படின்னா 50% ஆர் 50% பிலோ மார்க் பண்ண அப்படின்னா 50% கிட்ட இருக்க ஆர்டர் பிளாக் நீ மார்க் பண்ண அப்படின்னா பிரைஸ் வந்து அந்த இடத்துக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி வரும். வந்துட்டு தொட்டுட்டு தான் போகும். ஓகேவா? மேலே எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு திரும்ப இந்த ஆர்டர் பிளாக்கை தொட்டுட்டு தான் சப்போர்ட் எடுத்து மேலே போகும். இது வந்து எலமெண்ட் டு ட்ரேட் செட்டப் அப்படிங்கிற ICQ வீடியோட கோர் கண்டென்ட்ல இருக்குது. கோர் கண்டென்ட் எப்படி சொல்ல ஒன்லி எல்லாம் சொல்லியிருந்தாரு. ஸோ ஓகேவா? ஸோ அப்படிங்கிற போது ஆப்வியஸ்லி இந்த இடத்துக்கு வரும் பிரைஸ். ஓகேவா? ஆப்வியஸ்லி இந்த இடத்துக்கு வரும். கன்சாலிடேஷனோட 50%ல இருக்கிற ஆர்டர் பிளாக்குக்கு பிரைஸ் திரும்பி வரும். டைரக்டா ட்ரா ஆன் லிக்விடிட்டி போகாம சைடில் எக்ஸ்பேண்ட் ஆனிச்சு அப்படின்னா. ஸோ அப்படி வரும்போது நீ என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல நீ MSS பார்க்கலாம். உனக்கு MSS பாயிண்ட் இங்க ஆர்டர் பிளாக் வந்ததுக்கு அப்புறம் இது என்னது? இட்ஸ் த MSS பாயிண்ட். இது என்ன பண்ணலாம்? MSS பாயிண்ட் எதுவுமே ரெஸ்பெக்ட் பண்ணல, வாடிக்கையாளர் வைக்கல. பட் ஆனா சைட்ல இன்னொரு வேலையை பார்த்துருக்கான். இந்த லோவை லண்டன் லோவை போயிட்டு கட்டடிச்சு வச்சிருக்கானா? இதுதான் என்னது லிக்விடிட்டி ஸ்வீப். தெளிவா கன்சாலிடேஷனோட கீழே இருக்க லிக்விடிட்டி எடுத்தானா அப்போ ஆப்வியஸ்லி உன்னோட ட்ரான் லிக்விடிட்டி ஸ்பீடா போவான்னு அர்த்தம். புரிஞ்சிச்சா? இப்போ இந்த டைம்ல லிக்விடிட்டி எடுத்ததுக்கு அப்புறம் நீ ஆர்டர் பிளாக் தான் மார்க் பண்ணணும் அவசியம் இல்லை. அவன் லிக்விடிட்டியே எடுத்துட்டான். ஓகேவா? உனக்கு ஆர்டர் பிளாக்ல இங்க என்ன கிடைக்கல? MSS கிடைக்கல. நீ என்ட்ரியே போயிருக்க மாட்டேன். IFEG பிளேயராகவே இருந்தாலும் IFEGயும் கிடைக்கல, என்ட்ரி போயிருக்க மாட்டேன். இப்ப பாரு, இஃப் யூ ஆர் MSS இந்த லோவை ஸ்வீப் பண்ணதுக்கு அப்புறம் நீ MSS பார்க்கணும். ஓகேவா? ஏன்னா அது 50% ஸ்வீப் பண்ணிருக்கு, லிக்விடிட்டியும் ஸ்வீப் பண்ணிருக்கு. இங்க இருக்க லிக்விடிட்டியும் ஸ்வீப்டு 50% தொட்டிருக்கு. இஸ் ஹை ப்ராபபிலிட்டி உன்னோட ட்ரான் லிக்விடிட்டி தான் நெக்ஸ்ட். அப்படிங்கிறப்ப இது MSS. ஓகேவா? இதான் MSS. இந்த பாயிண்ட் எப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட பிரேக் பண்ணும். இத்தனை எக்ஸாம்பிள் உனக்கு காட்டினேன். ஓகேவா? ஐ திங்க் ஒரு 2-3 எக்ஸாம்பிள் நான் உனக்கு காட்டியிருப்பேன் அடுத்தது. அதெல்லாம் தாண்டி இந்த இடத்துல பாரு, உண்மையாலுமே MSS இந்த மாதிரி கேண்டில் தான் நடத்தணும். ஆக்சுவலி MSS இப்படி தான் நடக்கணும். திஸ் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் கேண்டில். திஸ் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் கேண்டில். ஓகேவா? டிஸ்பிளேஸ்மெண்ட் கேண்டில்னா இந்த மாதிரி எங்கல்ஃப் கேண்டில் தான் இருக்கணும். இதுதான் MSS. ஆக்சுவல் MSS இப்படி தான் இருக்கணும். குறுக்கு இது மாதிரி ஒரு FEG இருக்கணும். அதுதான் கரெக்டான MSS. ஓகேவா? ஸோ தென் நவ் FEG, அதாவது IFEG பிளேயர்ஸ் இருப்பீங்க. ஸோ இந்த FEG முடிச்சிடறேன் கைஸ். அதுக்கப்புறம் IFEG நான் இந்த இடத்துக்கு வரேன். ஸோ இங்கே என்னது FEG? நீ டைரக்டா போடணும் ப்ரோ அப்படின்னா உனக்கு ப்ராபப்ளி உனக்கு நிறைய FEGலாம் இல்லை. இந்த MSSக்கு அப்புறம் இங்க இருக்க FEG நேராக இருக்க இந்த ஒரு FEG தான் ட்ரேட் எடுப்பேன். ஆர்எல்ஸ் இந்த இருக்க முன்னாடி இருக்க ரீசெண்ட் FEG நீ எடுக்கிற அப்படிங்கிற பட்சத்தில்
அப்பயும் உன்னோட ஸ்டாப்ஸ் அண்டர் திஸ் ரீசெண்ட் லோன்னு வந்துடும். ஓகேவா? ஸோ அதனால மோஸ்ட் ப்ராபப்ளி இதுலேயே எடுத்துக்கலாம். ப்ரோ வரும்னு தெரியாது ப்ரோ, அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் இங்கே தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஸ்டாப்ஸ் அண்டர் திஸ் லோ அட்லீஸ்ட். ஸோ தென் யுவர் டார்கெட் இஸ் திஸ் 1:1 தான் கிடைக்குது. அது பத்தாது. 1:2 தான் வச்சாகணும் ஆப்வியஸ்லி. மார்க்கெட் டெஃபினெட்லி போகும்னா டெஃபினெட்லி போகும், 1:2 போகும். ஓகேவா? இல்லை ப்ரோ நான் இந்த எஃபிஜியை போடுறேன் ப்ரோ, தாராளமாக போய் போட்டால் சேம் இந்த ட்ரா வரைக்கும் மேக்ஸிமம் வைக்கலாம். ஓகேவா? அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு 1:2 இங்கேயே கிடச்சிரும். இந்த ட்ரா வரைக்கும் வைக்கலாம். 1:2.5 வந்து கிடச்சிரும். இந்த பாரு 1:2.5 கிடச்சிரும். ஸோ நான் இந்த இடத்துல பாரு உனக்கு அவ்வளோ சூப்பராக ட்ரேட் போயிருக்கு. ஒரு 25% வந்து உனக்கு ட்ரா டவுனுக்கு கீழே வந்துருக்குது. ஓகேவா? பட் ஆனால் சடனாக அடுத்த கேன்லேயே தூக்கிடுச்சு. ஸோ உனக்கு இந்த இடத்துல சைக்காலஜி அஃபெக்ட் ஆகவே ஆகாது. ஓகேவா? இது எதுக்கு வந்திருக்கு? என்ட்ரி கொடுக்கறதுக்கு வந்திருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி உனக்கு வந்து சைக்காலஜி அஃபெக்ட் ஆகாது இந்த இடத்துல. ஓகேவா? இட்ஸ் வெரி நார்மல் அப்படின்னு உனக்கு போயிடும். ஸோ இது மாதிரி என்ட்ரிஸை தான் நீ எடுக்கணும். இது எங்கே ப்ரோ கிடைக்கும்? லண்டன் அண்ட் நியூயார்க்கில் தான் கிடைக்கும். இது என்ன டைம்? ஈஸ் நியூயார்க். கீழே டைம் பாரு 9:50. அப்படின்னா என்ன டைம்? ஆல்மோஸ்ட் த நியூயார்க். ஓகேவா? ஸோ நான் இதே இடத்துல நீ வால்யூமை பார்க்கலாம். ஓகேவா? யூ கேன் யூஸ் த வால்யூம். பார்த்தியா? எஃப்இஜி கேண்டில் இதான் எஃப்இஜி கேண்டில்னு சொன்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட் கேண்டில் எம்எஸ்எஸ் கேண்டில் இப்படி தான் இருக்கணும். எம்எஸ்எஸ் பண்ணுது அப்படின்னா அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கேண்டில் இப்படி இருக்கணும்னு சொன்னா அதுக்குள்ள வால்யூமும் இருந்தால் இட்ஸ் ஹை ப்ராபபிலிட்டி. நோட் பண்ணிக்கோ. இது வந்து எனக்கு ஐசிடி வந்து சொல்லிக் கொடுக்கல. ஓகேவா? இது என்னோட ரிலேட்டிவ்லாம் சொல்லி கொடுத்து நான் கற்றுக்கிட்ட விஷயம். ஸோ இந்த இடத்துல இந்த வால்யூம் டூவில் போடும்போது அட்லீஸ்ட் மிட் வால்யூம் அந்த எஃப்இஜியில் இருக்குது அப்படின்னா இட்ஸ் அ ஹை ப்ராபபிலிட்டி. மார்க்கெட் அந்த இடத்துல இருந்து வேகமாக போகும். ஓகேவா? இட்ஸ் அ ஹை ப்ராபபிலிட்டி. இந்த இடத்துல உனக்கு வால்யூம் வரணும். அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கேண்டில் நான் எதை சொல்கிறேன்னு உனக்கு தெரியுதா? இந்த ஒரு க்ரீன் கேண்டில் இருக்குல்ல, இந்த எம்எஸ்எஸ் லைனை உடைச்சி நல்ல ஒரு புல் கேண்டில் வச்சிருக்குது, எஃப்இஜி கொடுத்துருக்கேன். இந்த கேண்டிலுக்கு வால்யூம் இருந்ததுன்னா அதுதான் ஒரு ஹை ப்ராபபிலிட்டி எஃப்இஜி. ஓகேவா? ஹை ப்ராபபிலிட்டி எஃப்இஜி. ஓகே, நவ் இப்போ இந்த எஃப்ஆர்விபி அதாவது ஃபிக்ஸ்டு ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைல் டூலை யூஸ் பண்ணலாம். இட்ஸ் மை மெத்தட். ஓகேவா? இந்த இடத்துல இந்த எம்எஸ்எஸ் பண்ண லோ டு எம்எஸ்எஸ் பண்ண 3 கேண்டில் ஹை தான் நீ போடணும். ஓகேவா? எம்எஸ்எஸ் பண்ண 3 கேண்டில் ஹை. ஸோ இந்த கேண்டில் எம்எஸ்எஸ் பண்ணிக்கு இங்கேயே உனக்கு ஒரு ஹை கிடைச்சிச்சு, ஸ்விங் ஹை. இது வரைக்கும் போட்டாலே போதும். இந்த ஹை வரைக்கும் போகணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த இடத்துல போட்டால் உனக்கு என்ன கிடைச்சிச்சு? அந்த எஃப்இஜியோட இது அலைன் ஆகுது பாரு. இட்ஸ் த ஹை ப்ராபபிலிட்டி ப்ரோ. ஹை ப்ராபபிலிட்டி செட்டப் ப்ரோ அப்படின்னா இதுதான் ஹை ப்ராபபிலிட்டி செட்டப்பு. ஓகேவா? ஸோ இதை கொஞ்சம் கலர் வேரி பண்ணியிருக்கேன். ஸோ இது என்னது? இது ஹையர் டைம் ஃப்ரேமோட எஃப்இஜி. இதை எடுத்துடுறேன். ஸோ இந்த டூல் போடும்போது இந்த கிரே கலரில் இருக்குல்ல, இந்த கிரே கலர் வந்து எஃப்இஜி. ஓகேவா? அண்டு நான் இங்கே எஃப்இஜின்னு டினோட் பண்ணியிருக்கேன்ல, அது வந்து கலர் மாற்றிடுறேன் கைஸ். ஓகேவா? இது கிரேனோ, அதை நான் வந்து எஃப்இஜின்னு நான் மாற்றி வச்சிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஓகே, ஸோ இதில் இது வந்து எஃப்இஜி. ஓகேவா? இப்போ அந்த நான் சொன்னேன்ல, இந்த லோ டு எம்எஸ்எஸ் பண்ண அந்த ஹை வரைக்கும் நீ போடும் போது நான் எந்த ஹை வரைக்கும் போட்டிருக்கேன்? ஆப்வியஸ்லி நான் இந்த ஹை வரைக்கும் தான் போட்டிருக்கேன். இது வரைக்கும் போகல, அது எனக்கு தேவையில்லை. ஓகேவா? எனக்கு இந்த எம்எஸ்எஸ் பண்ண உடனே அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கேண்டலோட ஹை எனக்கு அவ்வளோதான். இந்த லோ டு இந்த எம்எஸ்எஸ் பண்ணது இல்லை, எம்எஸ்எஸ் பண்ணுற ஹை அந்த கேண்டலுக்கு அப்புறம் அடுத்த கேண்டில் வந்து உனக்கு ஒரு ஸ்விங் ஹை கிடைச்சிருக்குன்னா அந்த ஸ்விங் ஹை எனக்கு ஸ்விங் ஹை கிடைச்சனால இந்த டூல் இங்கேயே போட்டுட்டேன். ஸோ இந்த இடத்துல அந்த பிளாக் எங்கே இருக்கு? இந்த இடம் பார். This area is the black line and this is QC. பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கு, வால்யூம் ஏரியா ஹை இருக்கு. ஓகேவா? ஸோ இது ரெண்டும் மெர்ஜ் ஆகுது. இப்போ இங்கே பாரு, இதுதான் எஃப்இஜியும் அதுவும் மெர்ஜ் ஆகுது. ஸோ கரெக்டாக மெர்ஜ் ஆகுதா? அப்போ ப்ரைஸ் வந்து டெஃபினெட்லி இந்த லைனுக்கு வரும். அட்லீஸ்ட் இந்த பிளாக் லைனுக்கும் இந்த பிளாக்குக்கும் ஒயிட்டுக்கும் இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கும் நடுவில் இருக்க இந்த இடத்துக்கு வரும். இந்த ஜோனுக்கு ப்ரைஸ் வரும். அப்படிங்கும் போது ஓகேவா, மார்க்கெட் ஸ்டேபிளாக இருக்கும் போது, ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும் போது வராது. ஓகேவா? ரொம்ப அக்ரெசிவானா நியூஸ் டைம்லாம் வராது. பட் ஆனால் நார்மலாக இருக்கும் போது, ஸ்டேபிளாக இருக்கும் போது வரும். அப்போ இது ரெண்டுமே மெர்ஜ் ஆகுது இல்லை? இந்த மாதிரி டைமில் ஓகேவா, இந்த மாதிரி டைமில் எஃப்இஜி ஒரு 50%ல மெர்ஜ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி டைமில் உன்னோட என்ட்ரி லிமிட் ஆர்டர் போடாத. ஓகேவா? லிமிட் ஆர்டர் போடாது. இந்த இடத்த மோஸ்ட்லி இப்படி பாடி க்ளோஸ்லாம் ப்ரைஸ் பண்ணாது. இல்லை ஜஸ்ட் விக்கை வச்சு தொட்டுட்டு போயிடும். உனக்கு இந்த பொசிஷன் வந்து என்ட்ரு ஆயிரும். விக்கில் வந்ததுன்னா
ஆனா உனக்கு லிமிட் ஆர்டர் போட்டிருந்தனா ஸ்ப்ரெட் கிட்ட இருக்கனால அது உனக்கு என்டர் ஆகாது. அதனால லைவ் மார்க்கெட்ல உட்காரு. லைவ் மார்க்கெட்ல உட்காந்து இத பார்க்குற அப்படின்னா, உன்னால என்ன பண்ண முடியும்? இந்த கரெக்ட்டா இது 2ம் அலைன் ஆகும்போது இந்த 50%ல உன்னோட என்ட்ரி. ஓகேவா? அக்யூரேட்டா விக் வந்த உடனே அழகா மார்க்கெட் ஆர்டர் போட்ட அப்படின்னா, உனக்கு கொஞ்சம் மேல தான் போய் நிக்கும். ஆப்வியஸ்லி கொஞ்சம் மேல தான் போகும். ஓகேவா? இட்ஸ் வெரி ஹை ப்ராபபிலிட்டி. ஓகேவா? இப்படிதான் என்னோட ஹை ப்ராபபிலிட்டி செட்டப்ப நான் இப்படிதான் எடுப்பேன். ஓகேவா? இது என்னோட பெர்சனல் ஹை ப்ராபபிலிட்டி செட்டப். இந்த இடத்துல எத்தன கன்ஃபர்மேஷன்? என்ட்ரி கன்ஃபர்மேஷன் மட்டுமே இத்தனையும். 1 அந்த எம்எஸ்எஸ் பண்ண டிஸ்பிளேஸ்மென்ட் கேண்டிலோட வால்யூம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் பார்க்கறது எம்எஸ்எஸ் கேண்டிலோட டிஸ்பிளேஸ்மென்ட். இது மாதிரி நல்ல எங்கல்ஃப் கேண்டிலா இருக்கணும் 1. அதுக்கப்புறம் 2வதா அந்த கேண்டிலோட வால்யூம் பார்ப்பேன். அதுக்கும் இந்த மாதிரி அட்லீஸ்ட் எல்லோவாவது இருக்கணும். அது வந்து 2 2ம் கிடைச்சுன்னா 2 ப்ராபபிலிட்டி 2 கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு. ஓகேவா? 2 இந்த வால்யூம் ப்ரொஃபைல போடு. அந்த எஃப்இஜி மார்க் பண்ணிட்டு இந்த வால்யூம் ப்ரொஃபைல போடும்போது இந்த ஏரியா இங்க சொல்றேன்ல, இந்த ஏரியாவும் அந்த எஃப்இஜியும் மெர்ஜ் ஆயிருச்சுன்னா இட்ஸ் அ ஹை ப்ராபபிலிட்டி செட்டப். ஓகேவா? இது 3 தான் எனக்கு. ஓகேவா? இது வந்து என்னைய அந்த அளவு நல்லா காப்பாத்துற செட்டப். ஓகேவா? ஸோ இஃப் யூ வாண்ட் இட் யூஸ் இட் அவ்வளோதான். சேம் அந்த இந்த ஸ்விங் லோல தான் எஸ்எல். ஓகேவா? இல்ல பிகினரா இருக்கீங்க இந்த இந்த மேனிபுலேஷன் நடந்த லோ அந்த லோல அந்த லோவோட கேண்டில் க்ளோஸ் அந்த இடத்துல பாடியில எஸ்எல் வச்சுக்கலாம். நான் ப்ரிஃபர் பண்றது இந்த இதுதான். ஓகேவா? எனக்கு தேவை 2 ஆர்ஆர் 1:2 ஆர் 1:3. அதுக்கு மேல நான் போக மாட்டேன். எனக்கு 1:3. ஓகேவா? ஸ்டார்டிங்ல 1:2 இஸ் பெட்டர் அண்ட் நீங்க மூவ் ஆக 1:3 இஸ் குட். ஓகேவா? அதுக்கு மேல தேவையில்ல. ஐசிடி வரீங்க அப்படின்னா உங்களுக்கு 1008 என்ட்ரி கிடைக்கும். ஓகேவா? ஃபோக்கஸ் பண்ற அப்படின்னா 1:2 பிகினரா ஃபோக்கஸ் பண்ணு. போக போக 1:3 ஃபோக்கஸ் பண்ணு. அதுவும் இந்த வித்தின் த ட்ரா ஆன் லிக்விடிட்டி உள்ள. ஸோ தட்ஸ் ஓகே. உன்னோட என்ட்ரி ட்ரா ஆன் லிக்விடிட்டி என்ன? இது நரேட்டிவோட ஹை தான் உனக்கு என்ட்ரி ட்ரா ஆன் லிக்விடிட்டி. அண்ட் மோஸ்ட் ப்ராபப்லி இங்க ஒரு ஹை இருக்கு பாரு. இந்த ஒரு ஈக்குவலைஸ் இது வந்து உனக்கு ட்ரா ஆன் லிக்விடிட்டி. இதான் என்ட்ரியோட ட்ரா ஆன் லிக்விடிட்டி. என்ட்ரி ட்ரா ஆன் லிக்விடிட்டி, நரேட்டிவ் ட்ரா ஆன் லிக்விடிட்டி, பயாஸ் ட்ரா ஆன் லிக்விடிட்டி இன்னும் ஹைல இருக்கு. இங்க இருக்கிறது பயாஸ் ட்ரா ஆன் லிக்விடிட்டி. இது நரேட்டிவ் ட்ரா ஆன் லிக்விடிட்டி. ஓகேவா? அண்ட் ஆல்சோ இது வந்து என்னது? ஒரு ஹை. இது வந்து என்ட்ரி ட்ரா ஆன் லிக்விடிட்டி. ஓகேவா? நீ எங்க வைக்கணும் அப்படின்னா நரேட்டிவ் ட்ரா ஆன் லிக்விடிட்டி கீழே இருக்கணும். உன்னோட 1:2 தட் இஸ் பெட்டர். ஓகேவா? இல்ல ப்ரோ எனக்கு கொஞ்சம் மேல போகுதுன்னா ஓகே. ஓகேவா? உனக்கு பயாஸ் டைம் ஃப்ரேம் காப்பாத்தி விட்டுரும். டோன்ட் வரி. ஓகேவா? ஸோ நவ் இது மாதிரி தான் என்னோட செட்டப்ப நான் இப்படி பெருசா வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ நவ் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு இப்போ ஐஎஃப்இஜி பிளேயருக்கு நம்ம பேசுவோம். ஸோ நான் ஐஎஃப்இஜி பார்க்க போறேன் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னதுதான். லாஸ்டா வந்து ஐஎஃப்இஜி பார்க்கணும். அந்த லாஸ்டா ஒரு கேண்டில் கிரீன் கேண்டில் இங்க வந்து 2, 3 கிரீன் கேண்டில் இருக்கா? ஸோ அப்போ இந்த ஹை இந்த ஸ்விங் ஹைல இருந்து இந்த ஸ்விங் லோவுக்கு வந்து இந்த பிரீமியம் டிஸ்கவுண்ட போட்டு மேல இருக்க எஃப்இஜி ஃபிளிப் ஆகணும் அப்படின்னு சொல்லுவேன். இந்த இடத்துல இருக்கிறதே ஒரு எஃப்இஜி. இதுதான் ஃபிளிப்பாக வெயிட் பண்ணணும். ஓகேவா? நீ எம்எஸ்எஸ்க்கு மேல இருக்க எஃப்இஜி பார்க்க கூடாது. எம்எஸ்எஸ் கீழே இருக்க எஃப்இஜி தான் ஃபிளிப் ஆகணும். எங்களுக்கு இது எம்எஸ்எஸ் பாயிண்ட் அப்படின்னா அது கீழே இருக்க எஃப்இஜி ஃபிளிப் ஆனாலே உனக்கு என்ட்ரி. அதுக்கு இந்த இடத்துல இங்க புடிச்சு இந்த எஃப்இஜி இழுத்து வச்சுட்டு இது ஃபிளிப் ஆனது என்ட்ரின்னு நீ இருக்காத. ஏன்னா இங்க எம்எஸ்எஸ் பிளேயர்ஸ்க்கு இங்க எம்எஸ்எஸ் கிடைச்சிருச்சுன்னா நீ இங்க போய் என்ட்ரி ஆகக்கூடாது. ஐஎஃப்இஜி அப்படிங்கிறது எம்எஸ்எஸ்க்கு முன்னாடி என்ட்ரி ஆகிற விஷயம். ஓகேவா? இங்க உனக்கு என்ன கிடைச்சது? இந்த ஐஎஃப்இஜி இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட ஃபில் ஆயிருச்சு. இது என்னது? எனக்கு உண்மையாலுமே இந்த என்னோட இந்த எஃப்ஆர் இந்த ஃபிக்ஸ்ட் ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைல் அண்ட் இந்த வால்யூம் இண்டிகேட்டர் இருக்குல்ல, வால்யூம் இண்டிகேட்டர் இது 2யுமே வந்து எனக்கு ஐஎஃப்இஜில எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது. இது 2யும் ஐஎஃப்இஜில உங்களால யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா எப்படி யூஸ் பண்ணணுமோ அதை யூஸ் பண்ணுங்க. நீங்க தான் கண்டுபிடிச்சுக்கணும் அத. பட் ஆனா எனக்கு யூஸ் பண்ண தெரியாது. எனக்கு எம்எஸ்எஸ்க்கு மட்டும் நான் யூஸ் பண்ண கத்துக்கிட்டேன். இப்படிதான் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ இஃப் நீங்க வந்து ஐஎஃப்எஸ்சி யூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்களே போட்டு பாருங்க. நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கே வந்துரும். ஓகே. ஸோ நான் இந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மென்ட் இருக்கு. ஒரு எப்படி ப்ரோ சொல்றேன் அப்படின்னா இங்க பாரு. இந்த ஒரே ஒரு கேண்டில் மட்டும் தான். இந்த ஒரு கிரீன் கேண்டில் இந்த இந்த லாஸ்ட் டவுன் க்ளோஸ் மூவ்மெண்ட் இதை சிஸ்ட் வச்சிருக்கா? அதே தான் இங்க இருக்க எஃப்இஜி ஒரே கேண்டில் ஃபுல்லா என்கல்ஃப் பண்ணிருக்கு. ஸோ தட் இஸ் அ ஹை ப்ராபபிலிட்டி. உனக்கு சிஸ்டும் இருக்கு, அந்த எஃப்இஜியும் இன்வெஸ்ட் பண்ணிருக்கு. இட்ஸ் அ ஹை ப்ராபபிலிட்டி. அப்படிங்கும் போது இதை வேலிடான பாயிண்டா எடுக்கலாம் நீங்க. ஆஃப்டர் தீஸ் கன்ஃபர்மேஷன் இந்த கன்சல்டேஷன் மேல போயிட்டு கீழே வருது, இந்த லிக்விட் எடுக்குது, இந்த கன்ஃபர்மேஷனுக்குலாம் அப்புறம் கிடைக்கிற இந்த எஃப்இஜி இஸ் வேலிட். உனக்கு டபுள் கன்ஃபர்மேஷன் சிஐஎஸ்டி பிளஸ் ஐஎஃப்இஜி ஃபிளிப். ஸோ இந்த இடத்துல நீ என்ட்ரி போடுவ அப்படின்னா இந்த கேண்டலோட ஓப்பன் இந்த கிரீன் கேண்டலோட எண்ட் க்ளோஸ் ஆகும்போது நீ என்ட்ரி போடணும். க்ளோஸ் ஆகி நெக்ஸ்ட் கேண்டில் ஓப்பன் ஆன உடனே என்ட்ரி போடணும். ஏன்னா க்ளோஸ் ஆனாதான் இந்த கேண்டில் பாடி இருக்கா இல்லை விக் வைக்கதான் தெரியும்.
அட்லீஸ்ட் இந்த விக் எதுவும் வச்சிருச்சு அப்படின்னா நீ மேனிபுலேட் ஆயிடுவ. அதனால தான் இந்த கேண்டிலோட க்ளோஸை பார்க்கணும். என்ட்ரி போட்டு ஆப்வியஸ்லி ரீசன்ட் லோ, ஓகேவா, ஆர்எல்ஸ் இந்த பாடி ரீசன்ட் லோவோட பாடி ஐஎஃப்ஜிக்கு இப்படி தான் வச்சாகணும், ஓகேவா. ஸோ தென் உன்னோட ட்ரா லிக்விடிட்டியை நீ டார்கெட் பண்ணலாம். அதுக்குள்ள உனக்கு அட்லீஸ்ட் 1:2 ஆர்ஆர் கிடைக்கணும். தட் இஸ் என்னது பிளே ஐஎஃப்ஜி பிளேயர்ஸ், ஓகேவா. ஆஃப்கோர்ஸ் தட்ஸ் இட் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒரு 1 ஹவருக்கு போகிறேன். மேபி இன்னொரு எக்ஸாம்பிள் எது இருந்ததுன்னா நான் காட்டுறேன். ஆப்வியஸ்லி இங்கே ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இந்த இடத்துல பிரேக் அவே அப்படின்னு ஒன்று சொன்னோம், ஞாபகம் இருக்கா உனக்கு? அது இந்த இடத்துல நிறையவே யூஸ் ஆகும். இது வந்து எஃப்இஜி, ஓகேவா. இது அது வந்து உனக்கு எஃப்இஜி அண்ட் இது வந்து பிரேக் அவே கேப். இது வந்து என்னது பிரேக் அவே கேப். என்ன மெக்கானிக்கல் ரூல், இந்த ஹை எடுக்கணும், இது டிஸ்பிளேஸ் ஆகணும், இங்கே இருக்க லிக்விடிட்டி எடுக்கணும், ஓகேவா. இந்த சைடில் இருக்க லிக்விடிட்டி எடுக்கணும். அப்படிங்கிறப்ப இது கீழே இருக்கிறது பிரேக் அவே, ஓகேவா. பிரேக் அவே கேப்பை மார்க்கெட் தொடாதா அப்படின்னா விக்கு மட்டும் தொட வாய்ப்பு இருக்கு, விக்கு மட்டும் தொட வாய்ப்பு இருக்கு, ஓகேவா. ஆனா பாடி க்ளோஸ் அதில் வைக்காது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. இங்கேயும் அதே தான், சேம் திஸ் ரூல். இது என்னது எஃப்இஜி ஃபிளிப் ஆயிடுச்சா? இல்லை, நோ நோ நோ. இங்க எது இந்த எஃப்இஜி ஃபெயில் ஆகுது அப்படின்னா உனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் கேண்டில் அப்படின்னு நான் சொல்ற மாதிரி எங்கல்ஃப் கேண்டில் வந்து கீழே பாடி க்ளோஸ் வைக்கணும். பட் என்ன பண்ணிருச்சு, ஓகேவா, என்ன பண்ணிருச்சு, என்ன ஆயிடுச்சு, எல்லாமே டோஜி கேண்டில் அமைஞ்சு போச்சு. இந்த ஒரு கேண்டில் வந்து இந்த பிரேக்கவே லேஸை தொட்டுட்டு வேகமாக மேலே போயிடுச்சு. ஸோ நான் இதை வந்து இந்த எஃப்இஜி ஃபெயில் ஆனிச்சு நீ சொல்லவே கூடாது. ஜஸ்ட் இந்த பிரேக்கவே தொட்டுருக்கு, அவ்வளோதான். நீ இந்த எஃப்இஜியில் என்ட்ரி போடலாமா? ஆப்வியஸ்லி என்ட்ரி போடலாம், ஓகேவா. இப்போ லோவர் டைம் ஃப்ரேம் போகிறோம், அதுக்கப்புறம் ஹெட்ரிஸை பற்றி பேசுவோம். ஏன்னா இந்த இடத்துல நிறைய மேனிப்புலேஷன், இந்த இடத்துல நிறைய மேனிப்புலேட் பண்ணியிருக்கு. மேலே போகிற மாதிரி எம்எஸ்எஸ் கொடுத்து ஏமாத்திருக்கு. ஸோ அப்படிங்கிறப்ப நிறைய பேர் இப்போ பிகினராக இருக்கும் போது நீங்கள் ட்ராப் ஆகுங்க. ஸோ அதுக்காக நான் இந்த இடத்த ஜோனை செலக்ட் பண்ணி நான் சொல்கிறேன். ஸோ என்னோட ரூல் அப்படின்னு பார்க்கும்போது நான் சொல்லிக் கொடுத்த வச்சு உன்னைக்கு ஃபஸ்ட்டு எங்கே மார்க்கெட் வருது அப்படின்னு பார்ப்பேன், ஓகேவா. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இங்கே வந்துருக்குது, ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்திருக்கு. ஸோ அதை முடிச்சுட்டு அடுத்த லோ இருக்குல்ல, அடுத்த லோ தான் அல்டிமேட் லோவாக இருக்கும் அதோடது. இந்த இடத்துல பாரு, இந்த 50% ஆஃப் த எஃப்இஜி வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல தான் நீ மேனிப்புலேட் ஆகிடும், ஈஸியாக மேனிப்புலேட் ஆகிற இடம் இதுதான், ஓகேவா. 50% வந்துருச்சு. இந்த எஃப்இஜி கொஞ்சம் நான் ஊற்றி வச்சிடறேன் ஐஸ், ஓகேவா. ஓகேவா, இங்கே வந்துருச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் நீ என்ன நீ செய்வா அப்படின்னா, இங்கே வந்துருச்சு, இங்கே என்ட்ரி போடணும் அப்படின்னா ஆப்வியஸ்லி ஐஎஃப்இஜி எங்கே ஃப்ளிப் ஆகுது, இது வந்து ஐஎஃப்இஜி ஃப்ளிப் ஆகுது. பட் எம்எஸ்எஸ் பிளேயர்ஸ் இங்கே ட்ராப் ஆக வாய்ப்பே இல்லை. எம்எஸ்எஸ் அல்டிமேட்லி இங்கே மேலே போயிடுச்சு. பட் ஐஎஃப்இஜி பிளேயர்ஸ் இந்த எஃப்இஜி ஃப்ளிப் ஆனோனே ஆர்எல்ஸ் இந்த எஃப்இஜி ஃப்ளிப்பாக வெயிட் பண்ணுவீங்க. ஐஎஃப்இஜி பிளேயர்ஸ் ட்ராப் ஆகல, எம்எஸ்எஸ் பிளேயர்ஸ் இந்த இடத்துல ட்ராப் ஆகல. ஸோ நெக்ஸ்ட் பிளேஸ், ஸோ இந்த இடத்துக்கு போகிறோம். இந்த இடத்துல எம்எஸ்எஸ் பிளேயர்ஸ் சூப்பர் ட்ராப். பட் எம்எஸ்எஸ் பிளேயர்ஸ் இந்த ஹை வச்சிருந்தா அப்படின்னா ஆப்வியஸ்லி ட்ராப். எஃப்இஜி கழிச்சிச்சு, எங்கேயாவது முடிச்சு என்ட்ரி போடலாம் அப்படின்னு நினச்சா அப்படின்னா முடிச்சு விட்ருவாங்க கதையா. பட் இதுக்கெல்லாம் முன்னாடி ஃபர்ஸ்ட் டைமை பார்க்கணும். இது என்ன டைம்? ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் இது ஏஷியா, இதை தூக்கி வாரமா போடு, ஃபர்ஸ்ட் தூக்கி வாரமா போடு. இங்கே லண்டனுக்கு வருவோம். இப்போ லண்டன் வந்து உனக்கு எப்படி நான் வந்து இதை சொல்லுவேன், அது என்னது டெய்லி ப்ரொஃபைல் அண்டு வீக்லி ப்ரொஃபைல் அப்படின்ட்டு இருக்கு. அதை நான் சொல்லும் போது இது வந்து உனக்கு புரிஞ்சிடும், ஓகேவா. இப்போ மார்க்கெட் வந்து மேலே போகணும், ஹை வைக்கணும், ஓகேவா. ஆப்வியஸ்லி இட்ஸ் கோ டு ஹை வைக்க போகணும். பட் லண்டன் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்போ லோ செட் பண்ணணும். எப்படின்னா இப்போ மார்க்கெட் பை மேலே போகணும் அப்படின்னா, மார்க்கெட் மேலே போகணும் அப்படின்னா லண்டன் வந்து கீழே போகணும், நியூயார்க் வந்து மேலே போகணும். அப்படி இருந்தால் தான் அது வேலிடான டே. இல்லை லண்டன், அதாவது லண்டன் வந்து ஏஷியாவுக்கு மேலே போய் ஸ்வீப் பண்ணிட்டு கீழே வரான் அப்படின்னாலே இட்ஸ் எ லோ ப்ராபபிலிட்டி. அந்த இடத்துல இருக்க எஃப்இஜியை நீ எங்கே பார்த்து எடுக்கணும்? நியூயார்க்குள்ள தான் பார்த்து எடுக்கணும், ஓகேவா. இதை நான் வந்து உனக்கு டெய்லி அண்ட் வீக்லி ப்ரொஃபைல் சொல்லும் போது உனக்கு புரிய வரும், ஓகேவா. டெய்லி ப்ரொஃபைல், வீக்லி ப்ரொஃபைல் அப்படின்னா ஏஷியா எங்கே ஏஷியா வந்து எப்படி இருக்கும், லண்டன் எப்படி ஹை ஆஃப் த டே லோ ஆஃப் த டே செட் பண்ணும், நியூயார்க் எப்படி ஹை ஆஃப் த டே லோ ஆஃப் த டே செட் பண்ணும், அந்த கண்டிஷன்ஸ்லாம் பேசுவோம். அப்படி பேசும்போது அது உனக்கு புரிஞ்சிடும். ஸோ அதையும் இதையும் நீ கம்பைன் பண்ணி தான் ட்ரேட் எடுக்க போகிற. அப்படிங்கிறப்ப நீ இங்கெல்லாம் ட்ராப் ஆக மாட்டேன், ஆப்வியஸ்லி ட்ராப் ஆக மாட்டேன். ஸோ தென் இந்த இடத்துல உனக்கு எஃப்இஜி ஃபெயில் பண்ணிச்சுன்னு நீ நினைப்ப, ஆப்வியஸ்லி இல்லை. எல்லாமே டோஜி கேண்டில், ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்தோம்ல, எல்லாமே டோஜி கேண்டில். ஸோ நம்ம இந்த இடத்துல பாரு,
இந்த எஃப்இஜி தொட்ட உடனே இந்த சிஏஎஸ்டி கேண்டில் பாரு. இட்ஸ் சிஸ்டி கேண்டில் சொல்லு, சிஸ்டி கேண்டில் சொல்லு, சிஸ்டி கேண்டில். ஸோ இதோட பவர் வந்து தொட்ட உடனே இந்த ஒரு பேர் கேண்டிலே ஒரே கேண்டில் எங்கல்ஃப் பண்ணி வச்சிருச்சு. ஸோ அப்போ இது பவர் இருக்கு, மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். ஸோ தென் இஃப் யூ ஆர் ஐஎஃப்இஜி பிளேயர், ஓகேவா, இந்த இடத்துல நம்ம ஃபிளிப் ஆன உடனே என்ட்ரி எடுக்கலாம். நீ உன் இஷ்டத்துக்கு ஈஸியாக சொல்கிற ப்ரோ, பட் எப்படி ப்ரோ இங்கே எஃப்இஜி பிளேயராக இருக்குது, இது பிரேக்காகவே தொட்டிருக்கு, பிரேக்காகவே விக்கு தான் தொடும். அப்போ 5 மினிட்ல ஒரு கேண்டில் தொட்ட உடனே ரியாக்ஷன் கொடுக்கும். அப்படிங்கிறப்ப பிரேக்காகவே வேலிடாக இருக்கும், ஓகேவா. ஆர்எல்ஸ் உனக்கு இல்லை, எனக்கு நம்பிக்கை இல்லை ப்ரோ அப்படின்னா ஜஸ்ட் லீவ் இட். இந்த இடத்த உனக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கலன்னா அந்த இடத்துல என்ட்ரி எடுக்காத, தூக்கி போட்டு வரணும் போயிரு, ஓகேவா. இப்போல்லாம் எடுக்கலாம்னு நான் சொல்கிறேன், அதை எடுத்தே ஆகணும்னு அவசியம் இல்லை. உனக்கு கன்ஃபர்மேஷன் தெளிவாக இருந்தால் கிளாரிட்டியாக எடு. இப்போ போன என்ட்ரி காட்டினேன், அதெல்லாம் கிளாரிட்டியான என்ட்ரி, பக்காவான என்ட்ரி. இது மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்குன்னா ஸோ லீவ் இட், அந்த என்ட்ரியை நீ தூக்கி போட்டு போயிடலாம். இந்த இடத்துல உனக்கு ஐஎஃப்இஜிங்கிறது ஒன்றே ஒன்று தான் இருக்குது, மேலே இல்லை, இங்கே இல்லை, ஓகேவா. ஸோ இந்த ஐஎஃப்இஜி இந்த எஃப்இஜி வந்து ஃபிளிப் ஆன உடனே ஐஎஃப்இஜி. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு நல்ல ஒரு எங்கல்ஃப் கேண்டில் கிடைச்சிருக்கு, நல்லாவே எங்கல்ஃப் பண்ணி வச்சிருக்கு. ஸோ நீ இந்த நெக்ஸ்ட் கேண்டிலோட ஓப்பனில் என்ட்ரி போடணும். ஸோ ஆல் ஆஃப்கோர்ஸ் லோ ஆர் பாடியில் எஸ்எல். ஸோ உன்னோட டார்கெட் அப்படிங்கிறது இந்த ஹைஸ், ஓகே, இன் திஸ் ஹைஸ். பட் ஆனால் மோஸ்ட்லி இப்போ ட்ரேட் பண்ணும்போது இப்படி நான் வந்து லோவை பிடிக்கிறேன், ஐஆர் டு இஆர் வந்து கொஞ்சம் பெருசாக டார்கெட் கிடைச்சிருச்சு அப்படின்னாலே நான் லோவை பிடிக்கிறேன்னு நிறைய அடி வாங்குவீங்க, ஓகேவா, நிறைய அடி வாங்குவீங்க. ஸோ அதனால எந்த இடத்துல கரெக்டாக லோவை பிடிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க, ஓகேவா. லண்டன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, நியூயார்க் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, அதை வச்சு தான் லோவை எங்கே பிடிக்கணும்னு இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து இந்த இடத்துல ட்ராப் ஆயிருக்க மாட்டேன், இங்கெல்லாம் ட்ராப் ஆயிருக்க மாட்டேன். ட்ராப் ஆயிருந்த அப்படின்னா இந்த இடத்துல ட்ராப் ஆயிருக்கும். இந்த இடத்துல உனக்கு எம்எஸ்எஸ் கிடைச்சதா, ஆப்வியஸ்லி எம்எஸ்எஸ் கிடைக்கல, தென் லோ, திரும்பி எம்எஸ்எஸ் கிடைக்கல, திரும்பி லோ, இங்கே தான் எம்எஸ்எஸ் கிடைச்சிருக்கு. இங்கே வந்து ட்ராப் ஆனது அப்படின்னு பார்க்கும்போது ஐஎஃப்இஜி பிளேயரும் சரி, யாருமே சரி இங்கே ட்ராப் ஆக வாய்ப்பே இல்லை, டெஃபினெட்லி வாய்ப்பு இல்லை, ஓகேவா. ஆனால் லண்டன் அந்த என்ன சொல்றது, செஷன் ஓப்பன், அதான் டெய்லி அண்டு வீக்லி ப்ரொஃபைலை வச்சு பார்க்கும்போது ஆப்வியஸ்லி இங்கே யாருமே மேனிபுலேட் ஆக மாட்டீங்க, ஓகேவா. ஆப்வியஸ்லி ஐஎஃப்இஜி பிளேயர்ஸுக்கும் ஐஎஃப்இஜி இங்கே தான் ஃபிளிப் ஆயிருக்கு, இங்கே ஒரு எஃப்இஜி இருக்குது, இது ஃபிளிப் ஆகல, விக்கு தான் வச்சுட்டு போயிருக்கு. ஸோ இதான் ஃபிளிப் ஆயிருக்கு. எம்எஸ்எஸ் பிளேயருக்கு இங்கே தான் எம்எஸ்எஸ் கிடைச்சிருக்கு. ஐஎஃப்இஜி பிளேயர் ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ட்ரி எடுத்துருவீங்க, ஓகேவா. இப்போ என்னோட ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஆல்சோ அந்த நார்மல் எம்எஸ்எஸ் ஆல்ரெடி சொல்கிறேன், இது வந்து எம்எஸ்எஸ் பாயிண்ட். ஸோ இப்போ எஃப்இஜி கிடைக்குது, ஸோ இதுதான் விவகாரமான விஷயம். இங்கே ஒரு எஃப்இஜி கிடைக்குது, இங்கே ஒரு எஃப்இஜி இருக்குது, நான் எதில் போய் என்ட்ரி போடுறது? இந்த கன்ஃபர்மேஷன் வரும், டெஃபினெட்லி வரும். நான் ரீசெண்டாக என்ன சொல்கிறேன்னா, எம்எஸ்எஸ் ரீசெண்டாக இருக்கிறதுல என்ட்ரி போடுறோம் அப்படின்பேன், ஸ்டாப் லாஸ் அண்டர் தி ஸ்லோ. அப்படிங்கிறப்போ உன்னோட ஆர்ஆர் வந்து கொஞ்சம் அடிப்படும், உண்மையாலுமே அடிப்படும், ஓகேவா. வச்சா போட்டுனா உனக்கு இங்கே ட்ரா ஆன் லிக்விடிட்டி போகும்போது 1:2 கிடைக்கல, திணறுது, ஓகேவா. ஸோ இது மாதிரி ட்ரேட் நான் எடுக்க மாட்டேன். இது மாதிரி ப்ராப்ளம் எனக்கு வருது அப்படிங்கிறனால தான் நான் இந்த வால்யூம் அப்படிங்கிறதே யூஸ் பண்ண ஆரம்பித்தேன், ஓகேவா. இப்போ வால்யூம் எங்கே இருக்குது, இங்கேயும் வால்யூம் இருக்குது, இந்த எஃப்இஜிலையும் வால்யூம் இருக்குது. இப்போ உனக்கு ஐஎஃப்இஜி ஃபிளிப் ஆனது, அந்த எஃப்இஜி வால்யூம் இருக்க எஃப்இஜி, இட்ஸ் ஆர்டர் பிளாக், ஓகேவா. வால்யூம் இருந்தது அப்படின்னா அது ஐஎஃப்இஜியாகவே இருந்தாலும் ஆர்டர் பிளாக், இதான் ஆர்டர் பிளாக், வெல்டான ஆர்டர் பிளாக். அந்த ஆர்டர் இருக்க பிளாக் வந்து ஃபிளிப் ஆயிடுச்சு, ஸோ இட்ஸ் த டைம். இது வந்து என்னது, ஆர்டர் பிளாக். இது ஃபுல்லாகவே ஆர்டர் ஃப்ளோ, இதில் ஆர்டர் ஒரிஜினலாக ஆர்டர் இருக்கிறத நான் ஆர்டர் பிளாக்குமே, பட் அதுதான் ஆர்டர் பிளாக்னு நீ சொல்லணும்னு அவசியம் இல்லை. இங்கே தான் ஆர்டர் இருக்குது, வால்யூம் அங்கே தான் அதிகமாக இருக்குது, அங்கே தான் ஆர்டர் இருக்குது, என் கண்ணுக்கு தெரியுது வால்யூம் 2ல வச்சு பார்க்கும்போது, ஓகேவா. இப்போ நீ அதை நம்பணும் அப்படின்னு ஆப்வியஸ்லி அவசியம் இல்லை, ஓகேவா. பட் இந்த டவுன் க்ளோஸ் ஸ்கேனில் எங்கே வேணால் ஆர்டர் பிளாக் இருக்கலாம், அதனால தான் ஃபுல் சீரிஸ் ஆஃப் டவுன் க்ளோஸ் ஸ்கேனில் ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணேன் அப்படின்னா ஐசிடி சொல்கிறாரு, நானும் அதான் சொல்லுவேன், ஓகேவா. ஸோ இந்த ஆர்டர் உள்ள அந்த வால்யூம் உள்ள பிளாக் வந்து ஃபிளிப் ஆன உடனே உனக்கு ஐஎஃப்இஜி கிடைச்சிரும். ஆல்சோ நீ எடுத்துக்கலாம், இங்கேயே ட்ரேட் எடுக்கலாம். இப்போ நீ எம்எஸ்எஸ் பிளேயராக இருக்கு அப்படின்னா, ஸோ இங்கே 2 எஃப்இஜி கிடைக்குது அப்படின்னா யூஸ் மை டெக்னிக், சிம்பிள். இங்கேருந்து அந்த ஃபிக்ஸ்ட் ரேஞ்ச் வால்யூ ப்ரொஃபைல் எதுக்கு இங்கே போட்ட அப்படின்னா உனக்கு என்ன கிடச்சிச்சு, இந்த எஃப்இஜியில் வந்து இந்த பிளாக் லைன் உட்காருதா, அந்த ஃபர்ஸ்ட் பிளாக் லைன் டு இது என்னது எல்லோ, அதான விஷயம். இங்கே பிளாக் லைன் இருக்குது, இங்கே எல்லோ லைன் இருக்குது, நான் கிரே கலர் மாற்றிக்கிறேன். ஸோ இங்கே தான் அந்த வால்யூம் டூலோட விஷயம் வந்து இங்கே தான் இருக்குது, இதுக்குள்ளே தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப நீ அன்வான்டாக எதுக்கு மேலாம் போயிட்டு இருக்க போகிறேன். ஸோ இந்த ஐஎஃப்இஜி நான் டெலிட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஐ யூஸ் திஸ் மார்க் திஸ் எஃப்இஜி, ஓகேவா.
பட் இதை யூஸ் பண்ணுறதுக்கு உனக்கு கொஞ்சம் கட்ஸ் வேணும், நம்பிக்கை, தைரியம் வேணும். அதை நீ நிறைய பேக் டெஸ்ட் எடுத்தால் தான் வரும். ஓகேவா? ஏன்னா இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு, நீ என்டர் இந்த எஃப்இஜிலே போடுவேன், நான் ஆப்வியஸ்லி சொல்கிறேன், இந்த எஃப்இஜியில் எங்கே போடுவேன், அவுத்து இங்கே வச்சேன்னு வச்சுக்க, இந்த இடத்துல உனக்கு ஸ்ப்ரெட்டில் என்ட்ரி கிடைக்காது. ஆப்வியஸ்லி என்ன கிடைக்காது, உனக்கு இந்த இடத்துல ஸ்ப்ரெட்டுங்கிறனால என்ட்ரி கிடைக்காது. ராஸ்பிரெட் அக்கௌண்ட் ஏதோ வச்சுருந்தா மேபி கிடைக்கலாம். பட் ஆனால் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துருக்கு பாரு, டெஃபினெட்லி மார்க்கெட் வரும். இப்போ இந்த இடத்துல திரும்ப எங்கே ஸ்விங் லோ இருக்குது, பாசிட்டிவாக இந்த இடத்துல தான், இங்கே தான் எஸ்எல் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தென் இந்த இடத்துல டார்கெட், ஸோ 1:3.5 RR. எத்தனை கேண்டில், ஜஸ்ட் டேக் இந்த இடத்துல என்ட்ரி 1 2 3 4 5 6 கேண்டில் போய் டிப் எடுத்துது. ஸோ வெரி ஈஸி. திஸ் இஸ் மை டெக்னிக். இவ்வளோதான் நான் யூஸ் பண்ணுறது. இப்படி தான் கன்ஃபர்மேஷன் பார்ப்பேன். நான் இப்படி தான் கன்ஃபர்மேஷன். எம்எஸ்எஸ்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் கேண்டில் 1, அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் எஃப்இஜி 1 2, வால்யூம் இருக்கணும், வால்யூம் 3, அடுத்து இந்த 2ல போட்டு 4, அதில் எஃப்இஜியும் அந்த ஆர்டர் இந்த வால்யூம் இருக்க இடமும் வரணும் 5. இது எல்லாத்தையும் நான் யூஸ் பண்ணி தான் என்னோட ஒரு என்ட்ரியை நான் ரிஃபைன் பண்ணி எடுப்பேன். இதுக்குள்ள லொட்டில் எஸ்எம்டி வரும், PO3 வரும், அந்த ட்ரூ டே ஓப்பன், ட்ரூ ஓப்பன் அப்படிலாம் பேசுவாங்களே அது வரும். நான் மேபி எப்பயாவது ரேராக அந்த குவார்டர்லி யூஸ் பண்ணுவேன், குவார்டர்லி தெரிய. அண்ட் வேற என்ன இருக்குது அப்படின்னா, அந்த செஷன் ஓப்பன் செஷன் வந்து டெய்லி ஹை ஆஃப் த டே, லோ ஆஃப் த டே வந்து என்ன சொல்கிறது, டெம்ப்ளேட், வீக்லி ப்ரொஃபைல் அண்ட் டெய்லி ப்ரொஃபைல், இதெல்லாம் யூஸ் பண்ணேன். இது எல்லாத்தையும் நான் யூஸ் பண்ணி தான் என்னோட ஒரு ட்ரேட் நான் ரிஃபைன் பண்ணி எடுப்பேன். அப்படிங்கிறனால அது வந்து ஹை ப்ராபபிலிட்டியாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஓகே கைஸ். ஸோ சம் எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு காமிச்சேன். ஓகேவா? கன்ஃபார்மாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும், இப்படி தான் ஒரு என்ட்ரி எடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ உங்களில் சம் பீப்புள் வந்து ஐஎஃப்இஜி பிளேயராக இருப்பீங்க, ஐஎஃப்இஜி போயிடலாம் அப்படின்னு நினைப்பீங்க. உங்களில் சம் பீப்புள் வந்து எஃப்இஜி எடுக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஒரு சிலர் வந்து என்னோட மெத்தட் அப்படியே எடுக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ எனிதிங், நீ எதை எடுக்கணும் அப்படின்னாலும் பேக் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். ஓகேவா? எந்த மெத்தட் எடுக்கணும் அப்படின்னாலும் நீ பேக் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். ஸோ கோ டு யுவர் சார்ட்ஸ், யூஸ் எஃப்எக்ஸ் ரிப்ளே அண்ட் கெட் பேக் டெஸ்ட். ஓகேவா? அதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணு. பேக் டெஸ்ட் டேட்டா இல்லாமல் நீ எதுவுமே பண்ணக்கூடாது. ஓகே? ஸோ நான் என்ட்ரிஸை பற்றி சொல்லிட்டேன். பட் இதோட இன்னும் நிறைய கன்ஃபர்மேஷன் இருக்கு. நான் இன்னும் உனக்கு PO3 நடத்தல. அண்ட் ட்ரூ ஓப்பன்ஸ், குவார்டர்லி தியரி, இந்த ப்ரொஃபைலு, இதெல்லாம் நடத்தணும். இதெல்லாம் உனக்கு வரும்போது இன்னும் தெளிவாக தெரியும் எங்கே மூவ்மெண்ட் நடக்கும், என்ன நடக்கும், ஏது நடக்கும்ன்ட்டு. ஸோ ஜஸ்ட் இதை போய் ப்ராக்டிஸ் பண்ணு. ஓகேவா? அதெல்லாம் நடத்துவேன், அதெல்லாம் கிளாஸ் இருக்குது. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இன்னும் உன்னோட எட்ஜ் வந்து செம்மையாக இருக்கும். ட்ரேடிங்லாம் எட்ஜ் தான் முக்கியம். ஸோ செம்மையாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் கோ அண்ட் பேக் டெஸ்ட். ஓகேவா? ஸோ see you in next video.